Good afternoon, all of you. Video and audio clear இருக்குல்ல? Video and audio clear இருக்கு. Anyone? முருகேஸ்வரி, கார்த்திகே சண்முகம் ரெண்டு பேர் இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் ரிப்ளை பண்ணுங்க. முருகேஸ்வரி சொல்லுங்க. முருகேஸ்வரி சொல்லுங்க. சார் ஆடியபிள் சார். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இனிமே டெஸ்ட்னா ஆக்சுவலா ரெண்டு பேப்பர் தான் நினைக்கிறேன். பேப்பர் 1 பேப்பர் 2. நான் ஆக்சுவலா சிஎஸ்சிஆர் மாதிரி பேட்டர்ன்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால ரெண்டு பேட்டர்ன் தான் உங்களுக்கு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட் கோர்ல வந்து எல்லாமே நான் நடத்திடுவேன். கோர்ல வந்து எல்லாமே கொடுத்துருவேன். கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அதனால என்ன பண்ணீங்கன்னா பேப்பர் 2 வந்து அப்படியே எல்லா சிலபஸும் படிச்சுட்டு வந்துருங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னா அதுல கோரும் அட்வான்ஸ் ரெண்டுமே படிச்சுட்டு வந்துருங்க. எந்த ஒரு யூனிட்னாலும் இனிமேல் கோர் அட்வான்ஸ் ரெண்டு கம்பைண்டா தான் கிளாஸ் ஆகும். கோர் பிளஸ் அட்வான்ஸ். ஸோ ரெண்டு பார்த்துட்டு வந்துருங்க. இதே டெஸ்ட் மறுபடியும் கூட இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு நான் தேவைப்பட்டா மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ அவ்வளவு நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஐடியா கிடைக்கும். இதுல கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கூட இந்த அளவுக்கு கேட்பானு டவுட் தான். இது இல்லைன்னா நார்மல் கோஆர்டினேட் கூட கேட்பான். ரிஜிட் பாடி டைனமிக்ஸ்ல கேட்டுருக்கிற கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் எஸ் அந்த அளவுக்கு கேட்க மாட்டான்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ எது பார்ப்போம். கொஸ்டின் கொடுத்துருக்கு பாருங்க. லக்கராஞ்சியன் the Lagrangian for three particle system கொடுத்தாச்சு. 1/2 eta 1 dot square eta 2 dot square plus eta 3 dot square. இந்த eta 1 eta 2 eta 3 என்னன்னா நார்மல் கோஆர்டினேட்ஸ் சரிங்களா. minus a square eta 1 square plus eta 2 square plus eta 3 square minus eta 1 eta 3. இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கு. 1/2 this is kinetic energy பார்த்தாவே தெரியுது. 1/2 eta 1 dot square plus eta 2 dot square plus eta 3 dot square. ஸோ இது கைனடிக் எனர்ஜி. ஸோ இன்னொரு டேர்ம் இருக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர். இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டைம். eta 1 ஸ்கொயர் பிளஸ் eta 2 ஸ்கொயர் பிளஸ் eta 3 ஸ்கொயர் மைனஸ் eta 1 eta 3 இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா போத் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி ரெண்டுலையுமே வந்து இந்த 1/2 ஃபார்ம்ல இருந்தால் தான் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா. 1/2 ஃபார்ம்ல இருக்கும். எல்லாம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி சரிங்களா. கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் எம்பி ஸ்கொயர்னு வரும். ஸோ அந்த ஃபார்ம்ல இருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுல அப்படி இல்லை. அதனால என்ன பண்றீங்கன்னா 2 மல்டிப்ளை 2 டிவைட் பண்ணிடுங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 இங்க பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லை இந்த eta 1 eta 3 இந்த 2a ஸ்கொயர் உள்ள கொண்டு போங்களேன். இப்படி எழுதிடலாம்ல. இந்த செகண்ட் டைம் மட்டும் எழுதுறேன். இந்த செகண்ட் டைம் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் என்ன வரும் மைனஸ் 1/2 இந்த 2a ஸ்கொயர் உள்ள கொண்டு போறீங்க. 2a ஸ்கொயர் eta 1 ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் eta 2 ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் eta 3 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2a ஸ்கொயர் eta 1 eta 3 சரிங்களா. eta 1 eta 3 இதை இன்னும் பிரிச்சு எழுதலாம். எப்படி எழுதலாம்னா மைனஸ் 2a ஸ்கொயர் eta 1 eta 3 வந்து மைனஸ் a ஸ்கொயர் eta 1 eta 3 மைனஸ் a ஸ்கொயர் eta 3 eta 1 எழுதலாம். ரெண்டையும் சேர்த்துனையும் இது வந்துடும். ஏன்னா அப்பதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதும்போது இந்த மாதிரி eta 1 eta 3 ஒன்று வரும், xy ஒன்று வரும், yx ஒன்று வரும். ஸோ அதனால தான் அப்படி எழுதி இந்த ஃபார்ம் எழுதுனா தான் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி போட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்பான். இது இருக்கு சிலபஸ்ல. இதுக்கு கீழே இருக்கிற கொஸ்டின்ல வந்து சிலபஸ் டைரக்டா இந்த கிடையாது. ஏவி சிமெட்ரிக் டாப் வந்து டைரக்டா சிலபஸ்ல கிடையாது. ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்ஸோட நிறுத்திட்டான். அதனால இந்த கொஸ்டின்ல வந்து எப்படி நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். இது ரொம்ப டெப்த் போக வேண்டாம். ஏன்னா நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த அளவுக்கு டெப்த்ல இதுல கேட்க மாட்டான் அப்படிங்கிறதான் சரிங்களா. ஓகே இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் கைனடிக் எனர்ஜியோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல என்ன வரும் கைனடிக் எனர்ஜியோட மேட்ரிக்ஸ். இது ஆக்சுவலாக நான் நடத்தி நீட்டாக நடத்தினா தான் புரியும்.
kinetic energy is eta 1 dot, eta 2 dot, eta 3 dot. இந்த பக்கமும் eta 1 dot, column wise eta 2 dot, eta 3 dot எழுதிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், eta 1 ஸ்கொயர் இருக்கு, eta 1 ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, 1/2 காமன், அது 1/2 வெளியில் வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1 கிடைக்கும். மற்ற டைம் வந்து ப்ராடக்ட் டைம்ல எதுவுமே கிடையாது, eta 1 eta 2 eta 2 eta 3 டாட்லாம் வராது. ஸோ அப்போ இது மட்டும்தான் வரும், டயகனல் மட்டும்தான் வரும், டயகனல் மேட்ரிக்ஸாக கிடைக்கும். இது கைனடிக் எனர்ஜி மேட்ரிக்ஸ். சிமிலர்லி நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி மேட்ரிக்ஸ் வந்து என்ன வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மேட்ரிக்ஸ். ஸோ அதுவும் மறுபடியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து eta 1 eta 2 eta 3 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது என்ன வரும்னா eta 1 eta 2 eta 3. இந்த 1/2 காமன் எடுத்துடலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டைம்ல என்னென்ன இருக்கு பாருங்க, 2a ஸ்கொயர் eta 1 ஸ்கொயர், 2a ஸ்கொயர் eta 2 ஸ்கொயர், 2a ஸ்கொயர் eta 3 ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கெல்லாம் 2a ஸ்கொயர் வரும். இங்கே eta 1 ஸ்கொயர்லையும் eta 2 ஸ்கொயர்லையும் eta 3 ஸ்கொயர்லையும் என்ன வரும், 2a ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு 2a ஸ்கொயர் கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் டைம்ல பாருங்க, மல்டிப்ளிகேஷன் 2 டைம் இருக்கு, a ஸ்கொயர் இன்ட்டு eta 1 eta 3, eta 1 eta 3 கிடைக்கும். அப்போ இந்த இடம் வரும், eta 1 eta 3 இடத்துல மைனஸ் a ஸ்கொயர் வரும், இங்கே எதுவும் வராது, 0. அதே மாதிரி eta 3 eta 1 வரும்போது eta 3 eta 1 இங்கேயும் மைனஸ் a ஸ்கொயர் வரும். ஸோ மீதி டைம் எல்லாம் 0. ஸோ இந்த மொத்தம் இருக்கு 9 டைம்ல 5 சரிங்களா, 3 2 5 5 டைம் மட்டும் வரும், மீதி 4 டைம் வந்து 0. இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேட்ரிக்ஸ். அப்போ கைனடிக் எனர்ஜி மேட்ரிக்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா செக்குலர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் மெத்தட். செக்குலர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், இதை கண்டுபிடிக்கணும். ஏத ஃப்ரீக்வன்சி இப்போ செக்குலர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா கைனடிக் எனர்ஜி மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் 1 1 1, பொட்டன்ஷியல் எனர்ஜி மேட்ரிக் வந்து 2a ஸ்கொயர் வரும் டயகனல்ல. ஸோ இந்த 2 எண்ணில் மட்டும் a ஸ்கொயர் வரும். இதை ஏன் வச்சுக்க நான் இந்த தனி பேஜில் இங்கே போகிறோம், சரி அங்கே இடம் பத்தாது. ஸோ இங்கே எழுதுனீங்கன்னா செக்குலர் ஈக்குவேஷன் v மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் t ஈக்குவல் டு 0. இதுதான் செக்குலர் ஈக்குவேஷன். ஸோ v என்னது, v வந்து 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் t, t தெரியும் இருக்கணும், tங்கிறது 1 0 0 0 1 0 0 0 1 ஓகேங்களா. vங்கிறது இப்போதான் எழுதணும், மறுபடியும் கூட இங்கே எழுதிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2a ஸ்கொயர் 0 மைனஸ் a ஸ்கொயர் 0 2a ஸ்கொயர் 0 மைனஸ் a ஸ்கொயர் 0 2a. இதை தான் கண்டுபிடிச்சோம் சரிங்களா. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மேட்ரிக்ஸ், அங்கே வந்து கைனடிக் எனர்ஜி. அப்போ t ஒமேகா ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. மைனஸ் பண்ண என்ன வரும், இங்கே மைனஸ் 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வரும். இந்த டைம் வந்து 0 தான், இந்த டைம் வந்து இங்க மைனஸ் a ஸ்கொயர் இருக்கு, b மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் t சரிங்களா. ஆக்சுவலா t இது 3 தான் 0 இருக்குல்ல, அப்போ மைனஸ் a ஸ்கொயர் தான் மைனஸ் a ஸ்கொயர் அண்ட் இதான 0. இங்க 2a ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் t போடும்போது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்துடும். ஏன்னா t வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ இதுவும் 0, இது மைனஸ் a ஸ்கொயர் தான் வரும், இது 0, இது 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வரும். ஸோ இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும், டிட்டர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 வச்சு சால்வ் பண்ணணும். டிட்டர்மெண்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எப்படி தான் எடுப்போம் அப்படின்னா நார்மலா ஃபர்ஸ்ட் ரோ சரிங்களா, ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருவோம். இப்போ 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், இது 2 டைம்ஸ் வரும், அந்த டேரக்டா அப்படியே ஒரு ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 0 வரும், அது தேவையில்லை, எழுதுன்னு அவசியம் இல்லை, எழுதிட்டேன் சரிங்களா. பட் அதான் எழுதுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா 0னா அது விட்டுறலாம். அடுத்து செகண்ட் டைம் 0 வராது, தேர்ட் டைம்ல மைனஸ் a ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் a ஸ்கொயர். ஸோ இது எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் விட்டுருவோம், இதை மல்டிப்ளை பண்ணா 0, இதை மல்டிப்ளை பண்ணலாமா, இது பண்ண என்ன உங்களுக்கு மைனஸ் a ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகே, இதை காமன் எடுக்கலாம் பாருங்க, 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம் you can take a common. So because இங்கே இருக்கு, இந்த டைம் இருக்கு, காமன் எடுத்துட்டேன்னா 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் a பவர் 4 பிளஸ் a பவர் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன். ஸோ இதுல இருந்து நம்ம ரெண்டு சொல்யூஷன் எடுக்கலாம், இதை தனியாக ஈக்குவல் பண்ணி ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம். இதை ஈக்குவல் பண்ணுங்க 2 சரிங்களா, 2a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் சொல்யூஷன் கிடைக்கலாம்.
இதை ஈக்குவல் பண்ணா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஈக்குவல் பண்ணாவே நமக்கு மோஸ்ட்லி ஆன்சர் கிடைச்சிருந்தீங்க. 2a² ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2a² ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை சால்வ் பண்ணாலும் மறுபடியும் ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இப்ப இதுலயே ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதான் மெத்தட். எப்பவுமே ஸ்மால் ஆசிலேஷன் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொன்னாங்க, அல்லது ஒரு லெக்கராஜன் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க இந்த மெத்தட்ல தான் கண்டிப்பா போகணும். சரிங்களா? பாருங்க, எஸ் ஆப்ஷன்ஸ் மேல இருக்கு. ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a² தான் கரெக்ட். ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a². புரியுதுங்களா? திஸ் இஸ் அ மெத்தட். கைனடிக் எனர்ஜி மேட்ரிக்ஸும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சு நீங்க b மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 0ங்கிற செகுலர் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் கிடைச்சிரும் ஆன்சர். நெக்ஸ்ட் இதுதான் எனக்கு டவுட். இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐடியா வந்தது எனக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா இதுல ரிஜிட் பாடி டைனமிக்ஸ் தான் கேட்டிருக்கான். ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் அதெல்லாம் கேட்பான். பட் சிமெட்ரிக் டாப்ல கேட்பான்னு தெரியல. ஸ்பின்னிங் டாப்பை பத்தி கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். வேணா போட்டு காட்டுறேன். The motion of heavy symmetrical top that is spinning around its axis of symmetry. The Lagrangian கொடுத்துட்டாங்க. Equation of motion of psi via the Euler's Lagrangian equations. Equation of motion of psi கேக்குறாங்க. psiயோட equation of motion கேக்குறாங்க. அவ்வளவுதான். Equation of motion of psi. போட்டுடலாங்களா? போட்டுடலாம். Equation of motion of psi னா ஒண்ணும் இல்ல. d by dt of equation of motion of psi னா d by dt of dou L by dou psi dot equal to dou L by dou psi. இதை சால்வ் பண்ணா கிடைச்சிடும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சரிங்களா? சால்வ் பண்ணுங்க. dou L by dou psi dot எங்க இருக்கு? psi dot இங்க இருக்கு. சரிங்களா? psi dot சால்வ் பண்ணீங்கன்னா d by dt of இங்க வர ஸ்கொயர் இருக்கு, அப்ப முன்னாடி வந்துடும். ஸ்கொயர் முன்னாடி வந்துடும். சரி, i3 மறந்துட்டேன். சரி, i3 மோஸ்ட்லி வந்துடும். ஸோ i3 அப்படியே இருக்கும். 2 வந்துடும் முன்னாடி. 2 இன்ட்டு phi dot cos theta பிளஸ் psi dot பவர் ஒன்று குறையும். அது ஒன்று வர தேவையில்லை. x to the power of n minus 1 தானே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 minus 1 ஒன்று வரும். அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. போடலனாலும் அது ஒன்று தான். சை டாட்டை பண்ண மறுபடியும் ஒரு ஒன்று வரும். இப்போ இந்த பார்ட் பண்ணியாச்சு. இந்த சை டாட் ஒரு இடத்துல தான் இருக்கு. dou L by dou psi. psi எங்கே இருக்க பாருங்க. psi எங்கேயுமே கிடையாது. சை டாட் தான் இருக்கு. psi வந்து சைக்ளிக். ஸோ அப்போ இந்த பார்ட்டே வராது. psi வந்து சைக்ளிக்னா dou L by dou psi வந்து வராது, 0. இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 2i3 காமன் எடுத்துடலாம். phi dot cos theta பிளஸ் psi dot இருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் ஆகும். phi dot cos theta plus psi dot. பட் phi dot cos theta plus psi dot. d by dt of ஓகே, இதுல ஆன்சர் கிடைக்கும். d by dt of இந்த 2 to get 3 இதை விட்டுட்டுங்களா? கார்த்திகேசன் சொல்லுங்க. இதை விட்டுட்டுங்களா? 1/2 விட்டுட்டேன். சாரி, எஸ் கரெக்டுங்களா? 1/2 அது சொல்ல வரீங்களா? அந்த 1/2 எஸ், இந்த 1/2 விட்டுட்டேன். கார்த்திகேசன் ஓகே. ஸோ இந்த 2 to get cancel. அப்ப d by dt of 0. d by dt of i3 into phi dot cos theta plus psi dot equal to 0. நான் இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது 0னா இது கான்ஸ்டன்ட் இருக்கும். i3 phi dot cos theta plus psi dot is constant. இது கரெக்ட் தானே? i3 phi dot cos theta plus psi dot is constant. இந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் 0. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக தான் இருக்கு. i3 phi dot cos theta plus psi dot is a constant. ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். ஏன் கரெக்ட்? இது கரெக்ட்.
d by dt of phi 3 omega 3. Omega 3 வந்து pi dot cos theta plus psi dot னு வரும்னு நினைக்கிறேன். எஸ் ஒமேகா 3 வந்து pi dot cos theta plus psi dot னு வரும். நீங்க அந்த டாப்புக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பின்னிங் டாப் சரிங்களா, சிமெட்ரிக் டாப்போட எக்ஸ்பிரஷன்ல வந்து எஸ் ஒமேகா 3 வந்து இப்படி கிடைக்கும், pi dot cos theta plus psi dot னு வரும். எஸ் அப்போ இதுவும் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுமே கரெக்ட் தான். d by dt of i3 omega 3 equal to 0. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது இது அப்படியே ஒமேகா 3 எழுதிக்கலாம். இந்த டைம் அப்படியே ஒமேகா 3 எழுதலாம். திஸ் டைம் இஸ் written as omega 3. இது omega 3 எழுதினா என்ன வரும், d by dt of i3 ஆல்ரெடி இருக்கு, i3 into omega 3 equal to 0 னா அப்ப இந்த i3 omega 3 கான்ஸ்டன்ட் எழுதலாம், அல்லது equal to 0 எழுதலாம். கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுமே கரெக்ட் தான். ஏன்னா d by dt of i3 pi dot cos theta plus psi dot equal to 0 னா இந்த டைம் ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட் தான். ஆக்சுவலி இதுவுமே கரெக்ட், ஆப்ஷன் ஏ கரெக்ட், ஆப்ஷன் டி கரெக்ட். இந்த கொஸ்டின் கொஞ்சம் நான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது கொஞ்சம் ரேர் தான், இதை கொஞ்சம் விட்டுருங்க சரிங்களா. 2-3 கொஸ்டின் அப்படி கேட்டேன், மற்ற கொஸ்டின்லாம் ரைட்டா கரெக்டாக தான் இருக்கு. உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இந்த சிமெட்ரிக் டாப்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சிலபஸ் இந்த ஸ்ட்ரெயிட்டா இல்லை, நேரடியாக இருக்கிறத அப்படியே பார்த்து அந்த சிலபஸை பார்த்து அப்படியே கொஸ்டின் கேட்பான். அது இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் எடுக்கும்போது கொஞ்சம் நான் கவனிச்சுக்கேன் சரிங்களா. அதே மாதிரி இனிமேல் சிலபஸ் வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்னாக்கா கம்ப்ளீட் சிலபஸ் இருக்கும், அதாவது கோர் அண்ட் அட்வான்ஸ்டு எல்லாத்தோட கொஸ்டின் அதில் வந்துடும். நீங்க கோர் அண்ட் அட்வான்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க, ஏன்னா ஒரே பேப்பர் தான் டெஸ்ட் வைக்கிறான். ஸோ அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். எல்லா கோர் அண்ட் அட்வான்ஸ்டு எல்லா பார்ட்டோட கொஸ்டின் இருக்கும். இந்த முறை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து அட்வான்ஸ்டு விட்டுட்டேன், அது தனியாக நான் டெஸ்ட் வச்சேன் சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு வந்து 5:45 உங்களுக்கு இது இருக்கும், ஏன்னா EMT வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் 5:45 இருக்கும் சரிங்களா. 5:45 காலையில் 5:45 AM இருக்கும் EMT கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் the constraints on the beat, constraints on the beat of uniformly rotating wire in force free space. ஒரு யூனிஃபார்ம்லி ரொட்டேட்டிங் வயர்ல இருக்கக்கூடிய ஒரு பீட், அதோடைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எப்படி இருக்குன்னா டைம் டிபெண்டா இருக்கும். வயர் ரொட்டேட் ஆகிற எல்லாம் வச்சுக்கோ, வயர் இஸ் ரொட்டேட்டிங், வயர் ரொட்டேட்டிங் அப்படின்னு வந்தாவே ஆக்சுவலா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரியோனமஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், ரியோனமிக் ஆர் ரியோனமஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து, because Riemann constraint is depends on time, depend பண்ணிருக்கும். So option A தான் correct. Next, the Lagrangian does not depend on time explicitly. Lagrangian time depend பண்ணி இல்லைன்னா Hamiltonian Hamilton constant ஆ இருக்கும். ஏன் காரணம்னா dou L by dou T which is equal to minus of dou H by dou T. dou L by dou T equal to minus of dou H by dou T. Lagrangian does not depend on time. என்ன சொல்லிருக்கோம், Lagrangian does not depend on time சொல்லிருக்கோம். dou L by dou T 0 அப்படின்னா dou H by dou T யும் 0, dou H by dou T 0 னா H வந்து கான்ஸ்டன்ட், H வந்து மாறாது, H இஸ் கான்ஸ்டன்ட், H வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், H இஸ் கான்ஸ்டன்ட். சரியா புரியுங்களா. புரியுதுங்களா. Lagrangian does not depend on time னா ஆட்டோமேட்டிக் Hamiltonian is constant வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 3 particles moving in space. Okay, 3 particles போகும், 3 particles moving in space so that the distance between any two of them is always remains fixed. அப்படின்னா rigid body equivalent, distance between them எப்பவுமே fixed தான். இது வந்து 1, இது 2 னு வச்சுங்க, 3 னு வச்சுங்க. ஸோ 1, 2க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R12 அது மாறாது, கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இட் இஸ் a constant value. அது மட்டும் இல்ல R32 இதுவும் கான்ஸ்டன்ட், R13 இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன ஆகுனா 3n minus k போட்டா கூட என்ன வரும், 3 into 3 9 minus constant equation வந்து 3 equations இருக்கு, 9 minus 3 that is equal to 6. அது பொதுவாக 6 தான் வரும். 3 particles are connected by a rod, அல்லது அந்த distance வந்து remains fixed னா இது rigid body equivalent. ஸோ அப்போ number of degrees of freedom is 6, degrees of freedom 6 தான் வரும். நெக்ஸ்ட், இது ஹாமில்டன் canonical equation கண்டிப்பா கேட்பான், ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். pk டாட் qk டாட் அது ரெண்டும் தான். qk டாட் உங்களுக்கு தெரியும், qk டாட்ங்கிறது dou h by dou pk, pk டாட் அப்படிங்கிறது மைனஸ் வருங்க, dou h by dou qk வரும், pk டாட் வரும்போது மைனஸ் வருங்க. ஸோ qk டாட் தான் நம்ம qk டாட்னு கொடுக்கல, dqk by dt ன்னு கொடுத்துருக்கோம். dqi qk அதுன்னு பிரச்சனை இல்லை, dqk by dt is equal dou h by dou pk. இதை எழுதும்போது என்ன வரும், dpk divided by dt which is equal to minus
dou h by dou qk, dou h by dou qk. இது இருந்தா கரெக்ட். ஆப்ஷன் டி கரெக்டா இருக்கு பாருங்க. qk டாட்டுக்கு பதிலா dqk dqi ன்னு இருக்கு, அவ்வளவுதான். dqi divided by dt is equal to dou h by dou qi minus dpi by dt is equal to dou h by dou qi. So இது கரெக்ட். ஆனா ஆப்ஷன் அவங்க போடுறது தப்பா போட்டுருக்காங்க, நோட் பண்ணி, இது வராது. இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தப்பா கொடுத்துருக்காங்க, இதுல மைனஸ் வராது. இதுதான் கரெக்ட். இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்த ஆப்ஷன் தப்பா இருக்கு, அதுக்கு தான் நான் டிஸ்கஷன் வைக்கிறது. அதை அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட், a particle is moving under central force about a fixed center of force. Okay, choose correct statement. பார்ட்டிகிள் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ்ல போச்சுன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, the motion of particle is always in a circular path. சென்ட்ரல் ஃபோர்ஸ்ல சர்க்குலர் பாத்ல தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. அது சரிங்களா, எலிப்டிக்கல் பாத்ல இருக்கலாம், சரிங்களா, வேற பாத்ல இருக்கலாம், ஹைப்பர்போலா பேரபோலாவா இருக்கலாம். அது தப்பு. சரிங்களா, its angular momentum is considered. Yes, central force ப்ராப்ளத்துல angular momentum வந்து considered. L வந்து consideredங்கிறது கரெக்ட் தான். நெக்ஸ்ட், its kinetic energy remains constant. kinetic energy வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, angular momentum தான் considered. motion of the particle takes place in a plane. இதுவும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பிளேன்ல தான் நடக்கும் எப்பவுமே. சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளத்துல motion is takes place in a plane. its angular momentum is considered. So that is 2 and 4. 2 and 4 is correct option. நெக்ஸ்ட் போயிடலாம். இதுல சம்டைம்ஸ் ஒன் மார்க் கேட்கலாம். ஃபார் ஏ parabolic orbit the value of energy E and the eccentricity epsilon or எனர்ஜிக்கும் எப்சிலானுக்கும் உள்ள ரிலேஷன் parabolic orbitல கேட்கறாங்க. parabolic orbitல ஸோ எசென்ட்ரிசிட்டி, சர்க்கிளுக்கு வந்து எசென்ட்ரிசிட்டி 0ங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சர்க்கிளுக்கு. ஓகே, எசென்ட்ரிசிட்டினா the path of the particle, சரி, how it is deviated from the circular path. circular pathல இருந்து எந்த அளவுக்கு டிவியேட் ஆகுது, அதுக்கு அந்த மாதிரி என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு எசென்ட்ரிசிட்டி கிடைக்கும். எலிப்ஸுக்கு வந்து எசென்ட்ரிசிட்டி எப்சிலான் இஸ் இன் பிட்வீன் 1 to 0, 0ல இருந்து 1க்குள்ள இருக்கும். இது வந்து எலிப்ஸ். அடுத்தது பேரபோலாவுக்கு 1 வரும். பேரபோலாவுக்கு வந்து எசென்ட்ரிசிட்டி வந்து 1. யாருக்கு? பேரபோலா. சரிங்களா, அண்ட் ஹைப்பர்போலாக்கு எசென்ட்ரிசிட்டி இஸ் கிரேட்டர் தென் 1. சரி, இன்னும் போடல. ஓகே, ஹைப்பர்போலாவுக்கு வந்து எசென்ட்ரிசிட்டி இஸ் கிரேட்டர் தென் 1 வரும். இங்க என்ன கேட்கறாங்க? எனர்ஜியும் கேட்கறாங்க, எசென்ட்ரிசிட்டியும் கேட்கறாங்க. ஓகே, யாரு கேட்கறோம்? பேரபோலாவுக்கு தான் கேட்கறோம். பேரபோலாவுக்கு எசென்ட்ரிசிட்டி வந்து 1. எசென்ட்ரிசிட்டி 1, இது இல்லை, இது ரெண்டுல ஏதோ ஒன்று கரெக்ட். பட் எனர்ஜி வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுங்க. எனர்ஜி கிரேட்டர் தென் 0வா, எனர்ஜி ஈக்குவல் டு 0வா, இதை கண்டிப்பா சொல்லணும். இந்த எனர்ஜிக்கு எசென்ட்ரிசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு, இது ரொம்ப முக்கியம். எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 + 2EL² / mk². இது ஃபார்முலா. எசென்ட்ரிசிட்டி பேரபோலாக்கு 1ங்களா, இது 1. இப்போ என்ன ஆகும்? அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 + 2EL² / mk². இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ 2EL² / mk². ஆமாம், அப்போ 2EL² / mk² 0 அப்படின்னாக்கா இதெல்லாம் ஆங்குலர் மொமெண்டம் mk²ல 0 ஆக வாய்ப்பு இல்லை. எனர்ஜி தான் 0. எனர்ஜி 0. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஃபார் ஏ parabolic orbit எனர்ஜி 0, எசென்ட்ரிசிட்டி வந்து 1. இதே மாதிரி மற்ற ஆர்பிட்டுக்கு நீங்க டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க, கேட்பான். இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பா கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட், டிஎல்எம்எட்ஸ் பிரின்சிபல். சம் ஓவர் ஐ fi - pi டாட் இன்டு டெல்டா r ஈக்குவல் டு 0. இதுதான் கரெக்ட். டெல்டா ஆர்ஐ தான், R1 அடிச்சிட்டாங்க. டெல்டா ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு 0. அது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக குழப்பம் இருக்காது. நெக்ஸ்ட், த லக்ராஞ்சியன் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் எ ஸ்கேலார். ஆமா தெரியும், லக்ராஞ்சியன் ஸ்கேலார் தான். அதே 1 மார்க்ல கேட்பான். லக்ராஞ்சியன் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் எ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் தான், ஸ்கேலார் தான். which is defined as a difference of kinetic energy, potential energy for a, and for Lagrangian L is equal to half q dot square minus q dot plus q square p conjugate to q. p கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னதெல்லாம் இதெல்லாம் தனித்தனியா 1 மார்க்.
அதெல்லாம் பார்த்து குழப்பிக்க வேண்டாம். கொஸ்டின் தான் பெருசா இருக்கும். லக்ராஞ்சுங்கிறது ஒரு ஸ்காலர்னு சொல்லிட்டோம். விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல். இது ஒரு 1 மார்க். L = T - V அதையும் சொல்லியாச்சு. நம்ம என்ன கொஸ்டின் கேட்கறோம்ன்றது முக்கியம். கடைசி என்ன கேட்கறோம்? L கொடுத்துட்டு P கேட்கறோம். லக்ராஞ்சியன் L = half Q dot square minus Q dot plus Q square. சரிங்களா? P வேணும்னா del by del Q dot ஆகலாம். del by del Q dot. Q dot பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1/2 Q dot square பண்ணீங்கன்னா 2Q dot வரும். Q get cancel. அப்போ ஒன்லி இங்கே Q dot மட்டும் வரும். Q dot. ஸோ Q dot பண்ணீங்கன்னா Q dot 1 ஆயிடும். மைனஸ் Q வந்துடும். Q dot minus Q. அவ்வளோதான். இதோட ஆன்சர் வந்து Q dot minus Q எது இருக்கு அதுதான் ஆன்சர். பாருங்க, சி ஆப்ஷன் வந்து Q dot minus Q இருக்கு. ஸோ சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஈக்குவல் டோயல் பை டோ Q dot. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இந்த பொட்டன்ஷியல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பான். கன்சிடர் த மோஷன் ஆஃப் எ கிளாசிக்கல் பார்ட்டிகிள் இன் 1 டைமென்ஷன். 1 டைமென்ஷன் ஃபுல் ஃபார்ம்ல நான் எழுதுன மாதிரி அடிச்சிருக்காங்க. 1 டைமென்ஷன் டிம்னு இருக்குது. சரி, இட்ஸ் ஆக்சுவலி டைமென்ஷன். ஓகே, கிளாசிக்கல் பார்ட்டிகிள் 1 டைமென்ஷன் இருக்கு. 1 டைமென்ஷனல் டபுள் வெல் பொட்டன்ஷியல். டபுள் வெல் பொட்டன்ஷியல் இருக்கு. பொட்டன்ஷியல் வேல்யூஸ் 1/4 x² - 2 to the whole square இருக்கு. If the particle is displaced infinitesimally from a minimum, மினிமத்திலிருந்து லைட்டா அதை டிஸ்பிளேஸ் பண்றீங்க. சரிங்களா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் நெக்லெக்டிங் த ஃப்ரிக்ஷன், தென் என்ன கேட்குறாங்க? பார்ட்டிகிள் will execute simple harmonic motion அந்த ரைட் சைட் ஆஃப் த வெல்ல வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. with angular frequency of omega is equal to square root of 2. Particle will execute simple harmonic motion in the right well with angular frequency omega equal to 2. Particle is switch over between right and left side. சரிங்களா? வெல் இது வால் வெல். இந்த இடத்துல வெல் இருக்காங்க. சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் வால் வெல்லுக்கு நடுவில் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றோம். நன் ஆஃப் திஸ். அப்போ அதை சால்வ் பண்ணாதான் கிடைக்கும். இதுக்கு ரெண்டு நான் இன்னைக்கு நேற்றே போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டோம். கண்டிப்பா கேட்பான். d² v by dx² அப்படிங்கிறது k. dv by dx வந்து ஈக்லிபிரியத்துல 0 வந்துடும். இப்போ dv by dx ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dv by dx எத்தனை வரும்? 1/4 x² - 2 to the whole square போது 2 into x² - 2 to the power 1. x² மறுபடியும் பண்ணும்போது இங்க ஒரு 2x வரும். ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுது. இந்த 4 இந்த 2 4 கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 0. அப்போ x² - 2 into x is equal to 0. அப்போ x is equal to 0 ஒரு பாயிண்ட். x is equal to x² is equal to 2. x is equal to plus or minus root 2. இது ஒரு ஈக்லிபிரியம் பாயிண்ட். x is equal to plus or minus root 2. இதுக்கு கண்டுபிடிச்சோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலா இந்த பார்ட்டிகல் displaced infinitesimally from minimum. அப்ப எப்படி வந்து உங்களுக்கு ஆசிலேட் ஆகுன்றதான் கொஸ்டின். எனக்கு கீழே ஆசிலேஷன் தான் கொடுத்துருக்கு. 3 ஈக்லிபிரியம் பாயிண்ட் இருக்கு. இதுல எது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், எது அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், எது நியூட்ரல் ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 பாயிண்ட் இருக்கு. x is equal to 0 எடுக்குவா, x is equal to plus or minus root 2 எடுக்குவா, எதை எடுக்கலாங்க? எந்த பாயிண்ட் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? இந்த 3 பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஷூரா வரும். யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லலாம். எனி ஐடியா? ஓகே, சரிங்களா? பார்ப்போம். நானே சொல்லிடுறேன். d² by dx சரிங்களா? dv by dx கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3 ஈக்லிபிரியம் பாயிண்ட் வருது.
இதுல டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் யாருக்கு நெகட்டிவ் வருதோ அது சரிங்களா லெஸ் தென் 0. அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் சரிங்களா. டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பாயிண்ட். ஸோ ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் பொறுத்து தான் எக்ஸிக்யூட் ஆகும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வரும். அப்போ டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஏற்கனவே டிவி பை டிஎக்ஸ் இது இங்கே இருக்கு, நமக்கு இங்கே இருக்கு டிவி பை டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஆக்சுவலாக இதை நான் இங்கே எழுதிக்கிறாங்க எக்ஸ் கியூப் மைனஸ் 2x. இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வரும் 3x ஸ்கொயர்னு வந்துருக்குங்களா. 3x ஸ்கொயர் மைனஸ் 2x பண்ணால் ஒரு 2 மட்டும் 3x ஸ்கொயர் மைனஸ் 2 கிடைக்கும். 3x ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ x is equal to 0 கொடுங்க. x 0 கொடுங்க, 3 பாயிண்ட் கொடுத்து பார்க்கலாம். x is equal to 0, x is equal to plus or minus root 2. அது ஒன்று ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பா root 2 ஸ்கொயர் பண்ணா 2 ஆயிடும். அது பிளஸ் ஆர் மைனஸ் எதோ இருந்தாலும் சரி பிளஸ் ஆயிடும். x 0 கொடுத்தீங்கன்னா வரும் டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து நெகட்டிவ்னு கிடைக்குது. டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் நெகட்டிவ் என்னது அன்ஸ்டேபிள் அர்த்தம். அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் இது வேண்டாம் நமக்கு. இது கொடுங்க, ரூட் 2 கொடுத்துங்க, பிளஸ் ரூட் 2 கொடுத்தாலும் சரி மைனஸ் ரூட் 2 கொடுத்தாலும் சரி, எப்படி பார்த்தீங்கன்னாலும் டி ஸ்கொயர் வி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து 3 into 2 that is 6 minus 2 that is equal to 4 வருது. பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ்னா ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் சரிங்களா. ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் பொறுத்தது எப்பவுமே என்ன ஆகும்னா ஆசிலேஷன் நடக்கும். இப்போ ஒரு பவுல்ல இருக்கு, பவுல்ல ஒரு சின்ன ஒரு பால் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாலை டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டோம்னா இட் மேக்ஸ் ஆசிலேஷன். அதுக்குள்ளார அது வந்து ஓடியாந்துட்டே இருக்கும். அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கும். அதே பவுல் திருப்பி போட்டு மேல பால் வச்சிரு, இது அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பாயிண்ட். இதுல இருந்து கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணா மறுபடியும் ஆசிலேஷன்லாம் ஆகாது, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காது, இட் ஃபால் டவுன், கீழே விழுந்துடும். அப்ப particle will execute simple harmonic motion right side of the well with angular frequency omega is equal to root 2. Angular frequency omega equal to root 2 right side of the well னு சொல்றாங்க. இதுவும் ரைட் சைடு ஆஃப் த வெல் தான் சொல்றாங்க, லெஃப்ட் சைடு ஆஃப் த வெல்லே சொல்லல. அப்ப இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். எப்படி சார் இது வராதா சார்? பார்ட்டிகல் சுவிட்சிங் பண்ணி சுவிட்ச் ஆகிற மாதிரி நமக்கு வராது சரிங்களா. நன் ஆஃப் த போ சரிங்களா, நன்னும் கிடையாது. இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான். அப்போ நமக்கு தெரியும் k is equal to m omega square. அப்போ டி ஸ்கொயர் வி பை டி ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸ்கொயர் இதுதான் கே, இதோட வேல்யூ இதுதான் கே ஆக்சுவலா கே. ஸோ அப்போ என்னது m omega square is equal to 4, omega square is equal to 4 by m. ஆக்சுவலி யூனிட் மாஸ் சொல்லிட்டோம் சரிங்களா. மாஸ் இஸ் யூனிட் மாஸ், அதை எடுத்துக்கணும் கண்டிப்பா, ஏன்னா இங்க மாஸை கொடுக்கல. மாஸ் இஸ் யூனிட் மாஸ். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 by m வரும். ஆக்சுவலா மாஸ் இருந்தால் மாஸ் m வரும். இஸ் டேக்கன் அஸ் யூனிட் மாஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 தான் வரும். இப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் ரைட் சைட் ஆஃப் த வெல் வித் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2. லெஃப்ட் சைடு ஆஃப் த வெல் நான் ஏன் சொல்ல அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த படமா அதை டிரா பண்ணீங்கன்னா இப்படி கிடைக்கும். இதை இப்போ சொல்லியிருக்கிற விஷயத்தை டயக்ராமா டிரா பண்ணோம்னா எஸ் the diagram is like this. என்ன அப்படின்னா x is equal to 0ல பொட்டன்ஷியல் இருந்து 0, இந்த பொட்டன்ஷியல் ஃபார்முலா பாருங்க 1/4 x square minus 2 to the whole square கரெக்ட்டுங்களா. p is equal to 1/4 x square minus 2 to the whole square. x is equal to 0 கொடுங்க, x is equal to 0. அப்போ 1/4 minus 2 ஸ்கொயர் பண்ணி ஒரு 4 கேன்சல், x is equal to 1 வரும். சாரி இப்படி மேல வரும். x is equal to 1, x ஓட வேல்யூ வந்து 1. மற்ற கேஸ் கொடுங்க, x is equal to plus root 2 or minus root 2 எது வேணா கொடுங்க. p is equal to 1/4 plus root 2 என்ன வரும், root 2 ஸ்கொயர் பண்ணா 2 minus 2 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். இது 0 எடுத்துல உள்ளார இப்படி வரும். ஆக்சுவலா பொட்டன்ஷியல் வந்து நான் போட்டதுக்குள்ள தப்பு, இப்படி வரும். பொட்டன்ஷியல் டயக்ராம் வந்து இப்படி வரும். இது ரைட் சைடு ஆஃப் த வெல் சரிங்களா, இது லெஃப்ட் சைடு. இது வந்து என்னது எஸ் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் பாயிண்ட். x is equal to 0ல பொட்டன்ஷியல் வந்து 1 வரும். பொட்டன்ஷியல் இஸ் 1 வரும். x is equal to plus root 2 ஆகட்டும் minus root 2 ஆகட்டும் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து 0 வரும். v is equal to 0. So this is the diagram. இதுதான் டபுள் வெல் பொட்டன்ஷியல் சரிங்களா. இதுதான் அந்த டபுள் வெல் பொட்டன்ஷியல். அப்ப நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். x is equal to plus 2 எடுத்துக்கு போட்டுருக்கிறேன் சரிங்களா. மைனஸ் ரூட் 2 போட்டாலும் அங்கேயே ஆன்சர் வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் வரும், அதே ஆன்சர் தான் வரும். அந்த ஆப்ஷன் இங்க இல்ல.
particle will execute similar harmonic motion left side of the well with the frequency of omega equal to 2 போட்டாலும் கரெக்ட். அந்த ஆப்ஷன் இல்ல, நல்லா கவனிங்க. particle will execute similar harmonic motion right side of the well with the angular frequency omega equal to 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் Euler's angle psi theta phi. நல்லா கவனிங்க, phi theta psi கொடுத்தா ஓகே, நோ ப்ராப்ளம். phi theta psi கொடுக்கல, psi முன்னாடி வந்துருச்சு, phi பின்னாடி போயிடுச்சு. ஸோ சைன ப்ரிசிஷன் ஆங்கிள், இப்போ ப்ரிசிஷன் எடுத்து டக்குன்னு எழுதிடுவாங்க சார், தப்பு. ப்ரிசிஷன் நியூட்டேஷன் அண்டு ஸ்பின்னு கொடுத்துருவாங்க, அது தப்பு கிடையாது. ஆக்சுவலா சை முன்னாடி வந்துருச்சு. சைன் என்னது? ஸ்பின்னு, அதாவது பாடி ஆங்கிள் சொல்லுவோம், ஸ்பின்னு சொல்லுவாங்க சில இடத்துல. இந்த நேரத்தில் சில இடத்துல பாடி ஆங்கிள் சொல்லுவாங்க. நானே கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் பாடி ஆங்கிள் தான் சொல்லுவேன். பாடி ஆங்கிள் ஆர் ஸ்பின், ட்விஸ்ட் ஸ்பின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்பின்னு தீட்டா வந்து நியூட்டேஷன் பேரு, பை வந்து ப்ரிசிஷன் பேரு. பை தான் பின்னாடி போயிடுச்சு, பைக்கு பின்னாடி இருக்கு, இது இந்த ஆடல் இல்லை, சை தீட்டா பைல இருக்கு. ஸோ அப்போ ஸ்பின் நியூட்டேஷன் ப்ரிசிஷன் இதுதான் கரெக்ட். ஸ்பின் நியூட்டேஷன் ப்ரிசிஷன் தான் கரெக்ட். ஆனால் ஆர்டர் மாறி இருக்கு மேலே. ஸோ டக்குன்னு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டோம்னா தப்பாயிடும். அடுத்தது போயிடும். Which of the following has smallest moment of inertia? Smallest moment of inertia யாருக்கு வரும் கேட்கும். Smallest moment of inertia about the central axis if all have equal masses and radius. எல்லாத்துக்கும் ஒரே மாஸ் ஒரே ரேடி. ரிங்குக்கும் அதே ரேடியஸ் தான், ஆர் தான். டிஸ்க்குக்கும் ஆர் தான், ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு ஆர் தான், ஸ்பியருக்கு ஆர் தான். சரிங்களா, எல்லாத்துக்கும் ஒரே ரேடியஸ், ஒரே மாஸும் மாறல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வரும்? mr² வரும். டிஸ்க்கு என்ன வரும்? அதில் பாதி 1/2 mr² வரும். ஸ்பெரிக்கல் ஷெல் சென்ட்ரல் ஆக்சிஸ். ஓகே, அபவுட் த ஆக்சிஸ் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட டயாமீட்டர் வழியே பாஸ் பண்ற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 mr². ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வந்து 2/3, சாரி மாற்றி போட்டேன். ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து 2/3, ஸ்பியருக்கு தான் 2/3 mr² வரும். 2/3 mr². இதுக்கு இதுலயே எது கம்மின்னு பாருங்க, இது ஒரு மடங்கு, வெறும் mr² மட்டும் வருது, இது 1 டைம்ஸ். சரிங்களா, இது அரை, ஆஃப் டைம்ஸ் 0.5 mr². இது வந்து 2/3, 2/3னா 0.7 சம்திங் வரும். சரிங்களா, 0.7 mr² இருக்கும். சாரி 2/3, இது 2/5, இது 2/5 வரும், மாற்றி போட்டேன். 2/5 2/5 போட்டீங்கன்னா 0.7 வராது, 0.4 தான் வரும். 0.4 mr². ஸோ இருக்கிறதுலே லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இனர்ஷியா யாருக்கு இருக்குன்னா, சேம் மாஸ் சேம் ரேடியஸ்னா யாருக்கு லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும்னா ஸ்பியருக்கு தான் கம்மியாகும். ஏன்னா 2/5 mr². இது கூட தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா சிமெட்ரிக் டாப்லாம் நம்ம கேட்கற டவுட் தான். 2-3 கொஸ்டின் இதில் அந்த சிமெட்ரிக் டாப் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்லிடுற கொஸ்டின்ல போட்டதுனால நீங்க என்ன பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. The force free motion of rigid symmetric top, the instantaneous axis of rotation. Instantaneous axis of rotation precesses about the body fixed. Instantaneous axis of rotation என்ன பண்ணுது? Precesses about the body fixed symmetry axis. Body axis பொறுத்து சுத்துது. சரிங்களா, the instantaneous angular velocity omega describes, angular velocity omega எதை டிஸ்கிரைப் பண்ணும்? ஒரு கோணை டிஸ்கிரைப் பண்ணும். அந்த தியரி படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். So this is omega 3, body symmetric axis. omega 3 தான் body symmetric axis, or some more normally z axis னு எடுத்துப்போம். So this is instantaneous axis of rotation. The instantaneous axis of rotation which precesses about body fixed axis. இந்த body fixed axis பொறுத்து இது அப்படியே precise ஆகி வரும், சுத்திட்டு வரும். எது இந்த axis பொறுத்து அப்படியே சுத்திட்டு வரும் with an angular velocity of omega. ஓகே, instantaneous angular velocity எதை கவர் பண்ணணும்னு கேட்குறான். ஸ்ட்ரெயிட் லைன் பராபோலா கிடையாது, பாடி சிலிண்டர் கிடையாது, பாடி கோன். இந்த ஒமேகா எதை ட்ரேஸ் அவுட் பண்ணுன்னா அப்படியே ஒரு கோன் மாதிரி ட்ரேஸ் அவுட், இந்த கோன் வந்து அப்படியே ட்ரேஸ் அவுட். ஸோ the angular velocity omega vector describing a body cone of semi vertical angle alpha. இந்த angle vertical angle alphaங்கிறது இது எதுக்கு? அந்த precision axisக்கும் எஸ் பாடி ஆக்சிஸ் வச்சிருக்கல, பாடி ஆக்சிஸ் இருக்குல்ல, சிமெட்ரி ஆக்சிஸ்க்குள்ள ஆங்கிள் தான் ஆல்பான்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பாடி கோனுக்கு டெவலப் பண்ணும். எதை பொறுத்து? செமி வெர்டிகல் ஆங்கிள் ஆல்பாவை பொறுத்து ஒரு பாடி கோனை டெவலப் பண்ணும். இது precision of
இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது பெருசா கேட்க மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் போங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கர்வ் ஆஃப் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் V equal to half kx² வரும். கண்டிப்பா பேராபோலா தான், இப்படி இருக்கும் பேராபோலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கர்வ் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன், அதெல்லாம் கிடையாது, சர்க்கிள் கிடையாது, பேராபோலா. The product of generalized coordinate and its conjugate moment has a dimension. Generalized coordinate அதோட கான்ஜுகேட் மூமெண்ட் px பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? மூமெண்டா கிடைக்கும், ஆங்குலர் மூமெண்ட். ப்ராடக்ட் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அண்ட் கான்ஜுகேட் மூமெண்ட், அதோட கான்ஜுகேட் மூமெண்ட் பண்ணீங்கன்னா எப்பயுமே ஆங்குலர் மூமெண்டம் கிடைக்கும். You have the dimension of angular moment. For example, x px எடுத்துக்கிட்டேன், x px தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, தீட்டா பி தீட்டான்னு எடுத்தாலும் அதே தான் வரும். ஆங்குலர் மூமெண்ட் தான் மறுபடியும் தீட்டா இன்டு பி தீட்டா வந்து ஆங்குலர் மூமெண்ட் அப்படின்றது போட்டுக்காட்ட வரும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அண்ட் கான்ஜுகேட் மூமெண்டோட டைமென்ஷன் எப்பவுமே ஆங்குலர் மூமெண்டமா இருக்கும். The normal coordinate of a system are normal coordinate of a system all independent தான், all independent. Option B. The Hamiltonian is a function of Hamiltonian தெரியலைங்களா? Hamiltonian is a function of coordinate, momentum and time. Generalized coordinate and velocity வராது, கான்ஸ்டன்ட்லாம் கிடையாது. ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி அண்ட் மூமெண்டா கிடையாது. ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அண்ட் மூமெண்டா டைம் விட்டுட்டு சில நேரத்தில் சொல்லுவாங்க டைம் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம்னா. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் கோஆர்டினேட் அண்ட் மூமெண்டா சரியா போச்சு. ஆப்ஷன் டி தான். So equation of motion of a particle in space in Cartesian coordinates. Cartesian coordinates equation of motion of a particle கேக்குறாங்க. Okay, actually equation of motion இப்படி வரும், mx double dot equal to fx வரும், my double dot equal to fy. இது டெரைவ் பண்ணலாம். mz double dot is equal to fz. காம்பனண்டா எழுதிருக்கேன். எப்படி f equal to m எழுதுறோமோ அதே தான், fx fy fz. இப்போ fxஓ fyஓ இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2 வரணும். இந்த இடத்துல பிளஸ் வந்திருக்காங்க, இது தப்பு. இது மைனஸ் வந்திருக்கு, இது கரெக்ட். mx double dot equal to 0 now ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அர்த்தம். இது வந்து என்னங்க, ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. பட் அதை பத்தி எதுவும் சொல்லல. த ஈக்குவேஷன் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல் இன் ஸ்பேஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா எஃப் அது என்ன பண்ணணும், எஃப்இசட் வரணும் இருக்கணும். எஃப்இசட் இல்லாம எடுத்தனா இங்க வந்து ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தா கரெக்ட். ஈக்குவேஷன் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல் இன் ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ், ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு கேட்டிருந்தானாக்கா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ அது கேட்கல, அதனால பி தான் வரும். இது வராது. mx double dot equal to my double dot வந்து fx fy fz எல்லாம் ஈக்குவல்னு சொல்றோம், அப்படி வராது. Next, generalized amount of px of a particle of mass m with velocity vx in electromagnetic field is electromagnetic field generalized momentum px கேக்குறாங்க. அப்ப electromagnetic field ஓட லக்ராஞ்சியன் எழுதுமே. லக்ராஞ்சியன் ஃபார் electromagnetic field தெரியுங்களா? எனிவன் ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். Lagrangian for electromagnetic field அது பாத்தீங்களா, அதையே கேட்பான். Lagrangian for a charged particle in electromagnetic field of m b square பார்க்கலீங்களா, minus 5 minus become plus q into v vector dot a vector. சரி, இதான ஃபார்முலா Lagrangian. ஸோ இப்போ px கேட்குறாங்க, velocity vx அது இப்போ இப்படி எழுதிக்கலாம், half m vx ஸ்கொயர் மைனஸ் q. ஏன்னா vx x டைரக்ஷன்ல அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகிறத வச்சுக்க வேண்டியது. vx டாட் a இது vx. சரிங்களா, அப்போ மொமெண்டம் px இருக்குன்னு தெரியும், dou L by dou x டாட். சரிங்களா, அதாவது vi dou L by dou vx கூட எழுதலாம்.
டோயல் பை டோ எக்ஸ் நடக்கும், டோயல் பை டோ விஎக்ஸ் நடக்கும். எக்ஸ் டாட்னா வெலாசிட்டி தானே, எக்ஸ் டாட்னா வெலாசிட்டி, டோயல் பை டோ விஎக்ஸ். அப்போ வெலாசிட்டி பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1/2 m vx ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2vx வரும். 2 to get cancel mbx வந்துடும். இங்கே vx இருக்கு, vx பண்ணீங்கன்னா 1 ஆயிரும் பிளஸ் 2 into a சரிங்களா, அல்லது ax கூட வச்சுக்கலாம். அதாவது வெக்டர், அதாவது ஏங்கிறது வெக்டர் பொட்டன்ஷியல், அதுவும் காம்பனண்டா பிரிக்கலாம். வெக்டர் தான் அது, ax ay azன்னு பிரிக்கலாம். நம்ம இங்க x காம்பனண்ட் எடுக்கிறதுனால ax மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்ப mvx பிளஸ் qax வரும் ஃபார்முலா. இது லக்ராஞ்சியன் தெரிஞ்சிருந்தா அதை டக்குனு டெரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். So generalized amount of px of a particle of mass m with velocity vx in electromagnetic field is mvx plus qax. mvx plus என்னது qax. Next Lagrangian for LC circuit இது டெரைவ் பண்ணனும். Lagrangian for LC circuit என்ன வரும்? LQ double dot இப்படி வரும். LQ double dot plus Q by C equal to 0 அல்லது எல்லாம் நம்ம பண்ணா Q double dot plus 1 by LC into Q equal to 0. இந்த ஃபார்ம்ல எங்க இருக்கான்னு பாருங்க, அதான் ஆன்சர். இங்க இருக்கு பாருங்க, இது LQ double dot போல L d square Q by dt square இருக்கும். Q double dot தான் எப்படி எழுதிருக்கலாம், இப்படி டிஃபரன்ஷியல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் எழுதலாம். d square தானே, இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் தானே. L d square Q divided by dt square plus Q by C equal to 0. So option D தான். Next, moment of inertia is, moment of inertia வந்து ஒரு டென்சர் சரிங்களா, டென்சர் ஆஃப் ரேங்க் 2 தான். ஓகே, இது பாருங்க. In case of linear triatomic molecule XY2 type, linear triatomic molecule of XY2 type வச்சுக்கோங்க, அதாவது CO2 மாதிரி, CO2 the eigen frequencies omega 1, omega 2, omega 3. எப்பயுமே இந்த linear triatomic molecule இருக்கு இல்லைங்களா, இதோடைய eigen frequency omega 1 வந்து 0 வரும் எப்பயுமே, omega 2 not equal to omega 3. omega 2 omega 3 சேமா இருக்காது, அதாவது டிஃபரெண்டா இருக்கும், அந்த வேல்யூ வந்து வித்தியாசமா. அது omega 1 0, அந்த omega 2 omega 3 எழுதுற பாருங்க, வேணா எழுதி வச்சுக்கோங்க. omega 2 is equal to linear triatomic molecule வந்து omega 2 plus or minus square root of k by m வரும். இது சிம்பிளா இருக்கும். omega 3 தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். omega 3 எப்படி இருக்குன்னா இதே k by m தான் வரும், கூட அந்த மாஸ் ரேஷியோ வரும், plus or minus under root of k by m மாறாது, அதே தான் வரும். 1 plus 2 small m by capital M வரும். 1 plus 2 small m by capital M. நமக்கு அது கூட கேட்கல. omega 1 0, omega 2 omega 3 not equal, தான் கரெக்ட். ஈக்குவல் கிடையாது, ஏன்னா ரெண்டும் சேம் இல்ல பாருங்க. Next, constraints are those which are expressible in the form of ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கோம். Q1 kappa r naught of etc rn comma t னாக்கா equal to 0 கொடுத்தீங்கன்னா அது holonomic constraints. It is represented by an equality அப்படின்னாவே holonomic constraints. நான் holonomic either சரிங்களா, holonomic இருக்கலாம், நான் holonomic இருக்கலாம்னு சொல்றோம். none of this இது எதுவுமே இல்லைன்னு சொல்றோம், அப்படி கிடையாது, holonomic தான். இது ஈஸி தான். Next, D'Alembert principle is based on the principle of D'Alembert principle of virtual work தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், தப்பா டக்குன்னு போட்டக்கூடாது. பார்த்த உடனே ஆன்சர் போட்டீங்கன்னா தப்பாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பவர் வராது, வெர்ச்சுவல் பவர்ல வெர்ச்சுவல் ஒர்க் தான். Which two forces are most important? Example of central forces. Example of central forces எதுன்னு கேட்கறேன். The correct options would then be gravitational and Coulomb forces. Most important of central forces. Gravitational force central force தான். Coulomb force central force. இதே ஆன்சர் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் செக் பண்ணணும். கிராவிடேஷன் வாண்டர் வால்ஸ் வந்து central force வராது. யுகோவா ஃபோர்ஸ் central force, இதெல்லாம் இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்துடும், அதெல்லாம் வராது. யுகோவா வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் கீழே வந்துடும். ஸோ கூலும் ஃபோர்ஸ் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் கரெக்ட்.
Next, Coriolis force or forces. The fictitious force னு சொல்லலாம் Coriolis forceனா. ஸோ இந்த Coriolis force என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா டியூ டு த மோஷன் ஆஃப் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேமோட மோஷன்னால அந்த ரெஃபரன்ஸ் அதனால ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ஃபோர்ஸ் தான் Coriolis ஃபோர்ஸ்னு பேர். ஃபிக்டிஷியஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஃபிக்டிஷியஸ் ஆர் இனர்ஷியல் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் தேவையில்லை. மற்ற ஆக்சுவல் ஃபோர்ஸ்க்கு வந்து பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் தேவை, இதுக்கு பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் தேவையில்லை. ஸோ Coriolis forces are forces நான் இனர்ஷியல் ஃபோர்ஸஸ் சொல்ற கிடையாது. இனர்ஷியல் ஃபோர்ஸஸ் தான். இனர்ஷியல் ஃபோர்ஸஸ். ஓகே. ஸோ Coriolis forces are inertial forces. இதை மட்டும் நோட் பண்ணுங்க. Coriolis forces வந்து inertial forces. நெக்ஸ்ட் the Poisson bracket of x with px. இது போட்டுதான் Poisson bracket of இது f ன்னு எடுத்துக்கோங்க. இது g. இதுலயே கொடுத்துட்டு ஆக்சுவலா Poisson bracketல கொடுக்கல. அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். Poisson bracket of f, g with variable q, p பொறுத்து பண்ணீங்கன்னா இது ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் ஞாபகம் dou f by dou g by dou p minus dou f by dou p dou g by dou f by dou g ல dou q. dou f by dou q எல்லாம் கவனிங்க. dou f by dou q dou f by dou q dou g by dou p மாறி வரும். இப்ப dou f by dou p வரும், dou g by dou q வரும். ஸோ இது பார்த்தாவே கண்டுபிடிச்சாலும் எல்லாத்துக்குமே. இப்ப x தான், x and px இருக்கு. அப்ப என்ன வரும்? dou f by dou x dou g by dou px minus dou f by dou x dou g by dou px. இப்போ பண்ணுங்க dou f by dou x பண்ணுங்க. இதுதான் f. f என்னது? f வந்து x. fன்றது யாரு? x. gன்றது யாரு? px. அப்ப dou f by dou x பண்ணுங்க. இது 1. dou g by dou px பண்ணுங்க. இது 1. dou f by dou x சரி மாத்திட்டேன். dou f by dou px வரும், dou g by dou x பண்ணுங்க. எது மாத்திட்டேன்? dou f by dou px இருக்க பாருங்க. f ல வரும் x மட்டும் தானே இருக்கு. f என்னது? வரும் x தான். அங்க எங்க px வரும்? வராது. dou g by dou x g ல எங்க உங்களுக்கு சரிங்களா? g ல எங்க உங்களுக்கு x வருது? px ஆ இருக்கு. மொமெண்டம் தான் இருக்கும். அப்ப அதுவும் 0. சரிங்களா? 0 to 0 0 தான் போகணும்னு வந்துடும். Poisson bracket of x, fx சரி x, px வந்து 1. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். Poisson bracket கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 மார்க் வருங்க. ஃபார்முலா இதுதான். Poisson bracket of மறுபடியும் எழுதணும். Poisson bracket of f, g, q, p ன்னு வச்சுக்கோங்க. For the set of variable q, p, small q, p அப்படின்னா dou f by dou x dou g by dou px. சரிங்களா? ஒன்றே வச்சுக்கிட்டேன். சரி q போடுங்க. இந்த ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா தான் நமக்கு தேவை. ஜெனரல் ஃபார்முலா தான் இல்லை. dou f by dou q dou g by dou px minus dou f by dou px வரும் minus dou f by dou px வரும். அடுத்து dou g by dou x வரும் minus dou g by dou x. அவ்வளவுதான். சரி அல்டிமேட்லி அது இந்த ஃபார்முலா கொண்டாந்து dou f by dou q சரி dou q தான் dou px மாறி வரும். dou g by dou q இந்த ஃபார்முலா மட்டும் தெரியும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்க அப்புறம் இந்த என்ன கொடுத்துருக்காங்களோ f என்ன x சரி f என்ன g என்ன எடுத்துட்டு போட்டீங்கன்னா இது புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கேட்பான். Poisson bracket வரும். The principle of least action states that principle of least action என்ன சொல்றது? Delta of integral of t1 t2 by 2 equal to 0 கிடையாது. t2 by t by 2 வராது. 2t yes 2t into dt equal to 0. இதுக்கு அர்த்தம் principle of least action. Principle of least action படி variation of 2t into dt equal to 0. இதுக்கு அர்த்தம் t minus v equal to 0 வராது.
பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் என்ன சொல்லலாம் 2t இன்ட்டு பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் என்ன சொல்லலாம் இன்டெகிரல் ஆஃப் டெல்டா இப்படி படிச்சிருப்பீங்க t1 to t2 pk qk டாட் இன்ட்டு dt ஈக்குவல் டு படிச்சிருப்பீங்க pk qk டாட்னா ஆக்சுவலாக 2t இன்ட்டு dt எழுதலாம் தப்பு கிடையாது ஸோ ஆப்ஷன் பி தான் சரிங்களா In small oscillation, each oscillation with the definite frequency is known as small oscillation or the normal frequencies. Small oscillation, each oscillations with definite frequency is known as normal vibrations. So the normal oscillations. Next, in case of rigid body having n particle, the number of degrees of freedom rigid body. Rigid body na எத்தனை பார்ட்டிகள் இருந்தாலும் சரி 6 தான் வரும் 6 is answer. So n 3 என்ன சூஸ் பண்ண கூடாது n பார்ட்டிகள் இருக்குங்க rigid body நாவே 6 தான் next Lorentz transformation are merely the orthogonal transformation of four-dimensional space later recognized at space யார் recognize பண்ணான்னு கேட்டாங்க let recognize that space Lorentz transformation வந்து orthogonal transformation four-dimensional space அது வந்து மின்கோஸ்கி தான் பண்ணுவார் it is recognized by மின்கோஸ்கி மின்கோஸ்கி ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா four-dimensional space including time include பண்ணி four-dimensional space வரும் நெக்ஸ்ட் இது ஒன்று அதிகமாக கேட்டிருக்காங்க கேட் எக்ஸாம்ல அதிகமாக கேட்டிருக்காங்க which of the following is remains invariant in Lorentz transformation Lorentz transformationல மாறாத குவாண்டிட்டி இதுதான் அதாவது del square சிம்பிளா எப்படி எழுதலாம் 1 by c square dou square by dou t square is invariant இது invariant-ஆ இருக்கும் நெக்ஸ்ட் போவோம் a spacecraft moves at a speed எவ்வளவு ஸ்பீட்ல போகுது 0.9c ஸ்பீட்ல போகுது its initial length is l0 அதோட initial length வந்து l0 its initial length is l0 when measured in spacecraft what is the length measured by a ground observer okay spacecraft is moving at a speed 0.9c ஸ்பீட்ல வந்து spacecraft போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே முடிஞ்சிச்சு சரிங்களா இனிஷியல் லென்த் வந்து l0 சொல்லிட்டாங்க இப்போ நீங்க அதை இதுல இருந்து பாக்குறீங்க எங்க இருந்து கிரவுண்ட்ல இருந்து பாக்குறீங்க லென்த் மெஷர்ட் பை தி கிரவுண்ட் இன் அப்சர்வர் அப்ப ஃபார்முலா தான் போட்டாங்க L is equal to n0 1 root of 1 minus c square by c square ல போட்டுருங்க l0 தான் இனிஷியல் லென்த் ஸ்மால் l0 க்குள்ள கேபிட்டல் l0 ன்னு வச்சுக்கலாம் கேபிட்டல் l0 root of 1 minus இவ்வளவு வேகத்துல போது 0.9c 0.9 ஸ்கொயர் பண்ணினா 0.81 c square வரும் divided by c square get cancel so 1.81 பண்ணினா it is 9 ஒன்று போச்சுன்னா 10 ஒன்று கொடுத்துறீங்க 0.1 சரிங்களா l0 into 1 minus 0.19 கழிச்சுட்டு தான் போட்டுருக்கேன் எஸ் இது 0.19 0.4 சம்திங் வரும் ஏன்னா எப்படி சொல்றேன்னா 4 into 4 16 அப்போ 0.4 into 0.4 பண்ணீங்கன்னாக்கா சாரி ஒழுங்க போடல 0.4 into 0.4 பண்ணீங்கன்னா 0.16 வரும் 16 விட அதிகமா இருக்கு அப்போ 0.4 சம்திங் வரும் அப்போ 0.4 சம்திங் இன்ட்டு l0 எதிர்க்க 0. பாருங்க இதே வருது 0.436 l0 இதே கரெக்ட் தான் மீதி எதுவும் வராது 4 பாயிண்ட் வராது 43 பாயிண்ட் வராது 0.43 வராது அது ரொம்ப இன்னும் குறையும் அது இல்லை 0.4 சம்திங் இன்ட்டு l0 அதான் கரெக்ட் எப்படின்னு தெரியுங்களா ரூட் ஆஃப் 0.16 இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 0.4 எடுத்துடலாம் 0.19 இருக்கு அதனால 0.4 கொஞ்சம் அதிகமாக வரும் 0.436 கரெக்ட் ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் l equal to l0 root of 1 minus c square by c square formula யூஸ் பண்ணிக்கலாம் next how fast the rocket will go relative to an observer on ground for its length to be contracted to 99% of rest length இருந்து 99% குறைங்க அப்படின்னா அது என்ன ஸ்பீட்ல போயிருக்கும் அப்படிங்கிறது ரிலேட்டிவிட்டி வச்சு தான் போடணும் இப்ப சொன்னா அதே கொஸ்டின் தான் சரிங்களா சேம் l equal to l0 root of 1 minus v square by c square okay
எப்படி இருக்கு? its length contracted by 99% of rest length. அப்ப 99% of L naught. Lங்கிறது என்னது? 99% of L naught. இது அப்படியே இருக்கு. 1 minus c square by c square. அப்ப இந்த L naught get cancel. 99% 99 by 100 அர்த்தம். which is equal to root of 1 minus v square by c square. இது velocity தான் கேக்குறாங்க. எவ்வளவு ஸ்பீட்ல அது போயிருக்கணும்னு. அப்படியே ஸ்கொயர் பண்ணிருங்க. 99 by 100 to the whole square, which is equal to 1 minus v square by c square. Actually, v square by c square இந்த பக்கம் கொண்டு வந்து இதான் கொடுத்துருக்கு. 1 minus 99 by 100 to the whole square. 99 by 100 to the whole square. இப்போ பண்ணீங்கன்னா v square is equal to 1 minus 99 to the whole square divided by 99 by 100. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் எப்படி இருக்கு? ரூட் 199 வந்து பை 100 இருக்கு. சரி பார்த்துக்கலாம். சரி ஓகே, இதோட போய் 100 ஸ்கொயர் சரிங்களா இன்ட்டு சி ஸ்கொயர். இப்போ இது எல்சிஎம் எடுங்க. v square is equal to 100 square minus 99 square divided by 100 square into c square. இது எப்படி a square இப்படி இருக்கு? a square minus b square ஃபார்ம் இருக்கு. a plus b into a minus b எழுதலாம். அப்ப 100 plus 99 100 minus 99 divided by 100 square into c square. This is v square. 100 minus 99 அது வந்து 1. இது வந்து 1. அப்ப 199 divided by 100 square into c square. இதுதான் v square. ஆக்சுவலி எனக்கு v தான் வேணும். இது வந்து v வேணும்னா v equal to root of 199 divided by 100. ஏன்னா ஸ்கொயர் போயிடும். into c. இந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈஸியாக வச்சுங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? அது ஓகே, ஈஸி தான். பார்த்தா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போட்டுடலாம். At what velocity? Next one. At what velocity of a particle its rest mass energy double of its kinetic energy? Rest mass energy double of. At what velocity of a particle its rest mass energy double of its kinetic energy? Rest mass energy double of its kinetic energy. இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு மாதிரி தெரியுது. kinetic energy double rest mass energy கொடுத்தா கரெக்டா. Rest mass energy double of its kinetic energy. இது நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி வந்து டபுள் ஆஃப் இட்ஸ் kinetic energy. So kinetic energy தெரியும். kinetic energy is equal to m mc square minus m naught c square தான் வந்து kinetic energy. நான் என்ன சொல்றாங்க? ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி is double of its kinetic energy. mc square வந்து 2ek வருது. 2ek. அப்ப mc square is equal to 2ek னா 2mc square minus 2m naught c square. இடத்துல அடிக்குது. 2m naught c square equal to mc square வருது. c square கிடைக்குது. m equal to 2m naught கிடைக்குது. சரிங்களா? m equal to 2m naught வரும். கம்மிட்டு இல்லது. பிரேம்நாத் சொல்லுங்க. பிரேம்நாத் சார் m is equal to 2m naught வச்சு போடலாம் சார். root of 1 minus v square by c. ஆன்சர் கிடைச்சதுங்களா? சார் 3/4 3/2.
√3/2 கரெக்ட் தான் √3/2c. ஓகே ஓகே, சரிங்களா? போட்டு காட்டிக்கலாங்களா? சார் போடலாம். யூஷுவல் ஃபார்முலா போடுங்க. அப்ப m = m0 under root of 1 minus v square by c square. mன்றது என்னது? 2m0. அப்ப இந்த m0 get cancel. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 1 minus v square by root of 1 minus v square by c square equal to 1/2 வரும். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி நான் சொல்லிச்சேன். ஸ்கொயர் பண்ணி 1 minus v square by c square equal to 1/4. v square by c square எனக்கு இது அந்த கொண்டு போய் இது என்ன பண்ணுவாங்க? 1 minus 1/4. 1 minus 1/4 னா 3/4. v square by c square. v is equal to √3/2 into c over right. √3/2 into c. √3/2 into c. சரி ஓகேங்களா? That's very good. Next, the value 9.1 in 10 to the power minus 31 is represented the mass of electron. 9.1 10 to the power minus 31 electron done. Electron mass. At electron is moving with the speed 0.9 c in a direction opposite to the moving photon. So the photon வருது இது வருதுன்னு சீங்கிற ஸ்பீட்ல எலக்ட்ரான் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல 0.9 c ல போகுது. Calculate the relative velocity of electron with respect to photon. எப்பவுமே relative velocity photon ஒன்று உள்ள வந்துச்சுனாவே relative velocity is always c. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. photon அந்த ப்ராப்ளத்தில் இன்வால்வ் ஆச்சுன்னா relative velocity வந்து c ல வரும். relative velocity is c. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. A particular rest mass சின்ன தப்பு இருக்கு. 10m/3 decays at rest into 2 mesons of mass m. ஒரு மீசனோட மாஸ் m னு சொல்றோம். What is the velocity of each mesons in terms of velocity of light? Reporting அது anyone? Particle rest mass இனிவன் யாரை போட்டு நீனே சொல்லலாம். 10m/3 ஒரு சின்ன டேட்டா தப்பான மாதிரி உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன். இது 10m/3 வால்யூ கொடுக்க மாட்டேன். சம்திங் இது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். சரி, கரெக்டான ஆன்சர் வந்து 10m/3 நம்ம எப்படி கொடுக்க மாட்டோம். நான் எது வேற மாதிரி புரிஞ்சுட்டு போட்டாலும் தெரியல. ஓகே சரிங்க. நெக்ஸ்ட் இது லாஸ்டா பார்ப்போம். இது மட்டும் இருக்கட்டும். லாஸ்டா பார்ப்போம். Which of the following is Einstein mass energy relation? அது உங்களுக்கு E = mc². அது நம்ம பேசிக் ரிலேஷன். இது ஞாபகம் வச்சுங்க. லாஸ்டா பார்க்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். இது டேட்டா தப்பா இருக்க மாதிரி தெரியுது. சால்வ் பண்ணாலும் கிடைக்காது. நெக்ஸ்ட் relativity electric field and magnetic field are relativity electric field and magnetic field இந்த interdependent ஆ இருக்கும். ஒண்ணுக்கு டிபெண்டன்ட் ஆ இருக்கும். relativity electric and magnetic field are interdependent. நார்மலாவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டர்டிபெண்டன்டா இருக்கு. இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துருச்சுனாவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்தாவே தேர் இன்டர்டிபெண்டன்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு தெரியாது, சிங்கிற ஸ்பீட்ல போகும். அது ரிலேட்டிவிட்டியில எப்பவுமே இன்டர்டிபெண்டன்ட். சரிங்களா? நார்மல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மேக்னெட்டோஸ்டாட்டிக் எடுத்தீங்கன்னா தான் தனித்தனியா இருக்கும். ஒன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தெரியுங்கன்னா தே ஆர் இன்டர்டிபெண்டன்ட். சரிங்களா? அது முக்கியமான பாயிண்ட். அதை பார்த்தாவே தெரியும். வேவ்னாவே என்னதுங்க? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு ஃபீல்டில் நடக்கிற வேரியேஷன்
இன்னொன்லி வேரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். தே ஆர் இன்டர்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட், as an object approaches the speed of light, its mass becomes தெரியும் mass infinity ஆயிடும். இந்த ரிலேஷன்ல போட்டா mass is infinity. Next, the relativistic mass expression is given by அது இப்பதான் எழுதணும் m prime அல்லது m equal to m naught root of 1 minus v square by c square. பட் m க்கு பதிலா m prime இருக்குது. m naught divided by root of 1 minus சில புக்ல u square யூஸ் பண்ணுவாங்க, v க்கு பதிலா u யூஸ் பண்ணுவாங்க. பார்ட்டிகளோட வெலாசிட்டி u ன்னு சொல்லுவாங்க. u square by c square கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான். நெக்ஸ்ட், yes, a particle with a lifetime 200 to the power minus 6 seconds moves through laboratory with speed of 0.9 c. Its lifetime as measured by an observer in the laboratory. Laboratory இருக்கிறவங்க மெஷர் பண்ற வெலாசிட்டி என்ன? சரி, லைஃப் டைம் என்னன்னு கேக்குறேன். வாட் இஸ் வெலாசிட்டி? லைஃப் டைம் இன் laboratory. Particle with lifetime is 200 to the power minus 6 moves through laboratory. சரிங்களா? 0.9 c ல போகுது. ரிப்போர்ட்டிங் ஆன்சர் ஏதாவது வந்துங்களா? டைம் தெரியும் இல்லைங்களா? டைம் t is equal to t naught under root of 1 minus v square by c square. No. t naught is a ரெஸ்ட்ல இருக்கிறதுடைய டைம். பார்ட்டிகல் வித் லைஃப் டைம் 200 to the power minus 6 moves through laboratory. அதோட ஓன் லைஃப் அதோட ஓன் பிளேஸ்ல அதோட லைஃப் டைம் 200 to the power minus 6. அதை t naught எடுத்துக்கலாம். 210 to the power minus 6. அது எவ்வளவு வேகத்துல போகுது? 0.9 இப்ப தான் போட்ட அந்த மாதிரி 1 minus 0.81 c square வரும், divided by c square வரும், கேன்சல் ஆயிடும். 0.81 பண்ணா உங்களுக்கு 210 to the power minus 6 divided by 0.19 வரும். 0.19 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 210 to the power minus 6 divided by approximately 0.4 வரும். 0.4 ஆல கேன்சல் பண்ண முடியாது. வேணா 10 ஆல மல்டிபிள் பண்ணி 10 ஆல டிவைட் பண்ணீங்க 20/4 னு வச்சுக்கோங்க. 10 to the power minus 6 அப்படியே இருக்கு. இதே மேலே 10 ஆல பண்ணிட்டு கீழே 10 ஆல பண்ணிட்டேன். 20/4 னாக்கா அரௌண்ட் 5 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஆனா நம்ம ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா 4 விட அதிகமா இருக்கு. 4.3 ஏதோ வந்துச்சு, 4.36 ஏதோ வந்துச்சு. நமக்கு இப்பதான் ஒரு ப்ராப்ளத்துல போட்டோம். அப்படிங்கும்போது 4 விட 5 விட வேல்யூ கம்மியா ஒரு ஆன்சர் வந்து 4 பாயிண்ட் சம்திங் வந்து 10 to the power minus 6 ஒரு ஆன்சர் கரெக்ட். ஓகே, இதான் வரும். இப்படி போட்டுங்க. நீங்க எப்பயுமே அப்ராக்சிமேட்டா தான் போடணும். மோர் அக்யூரசி வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா போட முடியாது. நியூமரிக்கல் ப்ராப்ளம் போட முடியாது. டக்குன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. எதுவுமே குழப்பம் 5 பாயிண்ட்க்கு மேல வராது. 5க்கும் கோயில வரணும். அப்போ 4.6 3 பாயிண்ட்ங்கிறது ரொம்ப கம்மி. அந்த வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? 2 வராது. ஸோ அதனால டக்குன்னு ஆன்சர் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சீன்ன்றதை சூஸ் பண்ணிட்டேன். ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். An object reaches the speed of light, its length changes to object speed of light போச்சுனாக்கா லென்த் வந்து 0 ஆயிடும். மாஸ் இன்ஃபினிட்டி ஆகும், லென்த் வந்து 0. ஏன்னா பிகாஸ் லென்த்ல வந்து அந்த ஃபேக்டர் வந்து மேல மல்டிப்ளிகேஷன் வரும். root of 1 minus v square by c square அது மல்டிப்ளிகேஷன் வரும். The spaceship moving towards Earth at a speed of 0.9 c shines a green laser at Earth. Okay. An observer on the Earth would see the light arriving at a speed of அதான் சொல்லிட்டு ஒன்ஸ் ஃபோட்டான் உள்ள வந்துருச்சுனாவே கண்டிப்பா சி தான். spaceship moving towards Earth ஒரு 0.9 c ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஆனா அங்க இருந்து ஒரு லேசர் நம்ம எர்த் மேல அடிக்கிறாங்க. அது கிரீன் லைட் லேசர். அப்சர்வர் கண்டிப்பா என்ன பண்ணணும்? அப்சர்வர் இந்த எர்த் will see the light arriving at the speed of எந்த ஸ்பீட்ல வரும்னு கேக்குறாங்க. சில வரக்கூடிய ஆன்சர் 0.1 c தப்பு. சி இதுதான் வரும். 1.9 c எல்லாம் அதிகமாலாம் வராது. சி விட எல்லாம் அதிகமா போக முடியாது. 0.1 c வராது. ஸோ சி தான் கரெக்ட். பட் வித் ஷார்ட்டர் வேவ் லென்த். சரிங்களா? மூவிங் டுவோர்ட்ஸ்னா வேவ் லென்த் குறையும், மூவிங் அவேனா வேவ் லென்த் வந்து அதிகமாகும். அது நார்மல் பினோமெனா. இந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து டாப்லர் ஷிஃப்ட். சரிங்களா? வேவ் லென்த் வந்து குறையும். அப்போ இந்த சில ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அதனால கண்ண மூடிட்டு அடிச்சிடலாம். சில 2 ஆப்ஷன் இருந்தால் மட்டும் தான் ஷார்ட்டர் வேவ் லென்த்ங்கிறது சூஸ் பண்ணணும். வேவ் லென்த் வந்து குறையும். கிரீனோட ப்ளூவா தெரிய ஆரம்பிக்கும். வேவ் லென்த் கம்மியாகும். ப்ளூவோ வயலட்டோ அப்படி தெரிய ஆரம்பிக்கும். Next, a spaceship Alpha travels at 0.8 c. Actually, அது y இல்ல, தப்பா அடிச்சிருக்காங்க. Gamma 5/3 நினைக்கிறேன். Gamma is 5/3. With respect to identical spaceship Beta, each starship has rest length. Okay, rest length வந்து ரெண்டோடதுமே வந்து
10,000 meters அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ்ஷிப். The ship engineer aboard the Beta, ship engineer in the both the Beta measures the length of the Alpha. Yes, Beta இருக்கிற ஆல்பாவோட லென்த்தை மெஷர் பண்றாங்க. as it pass away his window, what is the result we get? என்ன ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் கேக்குறாங்க. ஓகே, பீட்டால இருக்கிறவருக்கு ஆல்பா மெஷர் பண்ணாருன்னா அவருக்கு என்ன லென்த் கிடைக்கும்னு கேக்குறாங்க. 0.8c ரெண்டு போகுது. ஓகேங்களா, ஆல்பா டர்ம் 0.8c with respect to identical starship beta. அப்போ வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து v. ஓகே, 0.8c போட்டுடலாமே. இதே ஃபார்முலா தான், L equal to L naught root of 1 minus v square by c square. இதுதான் 0.8c போயிட்டு இருக்கு. 0.8c அதே தான் வரும். L naught c square 0.8c பண்ணும்போது 0.64c square வரும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 minus 0.64. 1 minus 0.64 L naught 1 minus 0.64 0.36 வரும். 0.36 ரூட்ல இருந்தது 0.6 எடுக்கலாம். 0.6 L naught இதான் L. 0.6 L naught. L naught கொடுத்துருச்சு. L naught ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.6 into 10 to the power of 4, 10,000. சரிங்களா, இந்த பாயிண்ட் இந்த ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ உங்களுக்கு 6,000. ஆமா, 10,000 மீட்டர் இருந்தது வந்து எப்படி தெரியும்னாக்கா 6,000 மீட்டர் தெரியும். ஆல்பா பீட்டால இருக்கிற பீட்டா போர்ட்ல இருக்கிறவருக்கு, பீட்டாங்கிற ஸ்பேஸ்ஷிப் இருக்கிறவருக்கு என்ன தெரியும்னா ஆல்பாவோட லென்த் வரும் 6,000 மீட்டர் தெரியும். only 6,000 meters. Next, according to special theory of relativity, the physical law are the same in frame of reference with physics. Physical law is same. Moving at uniform velocity, one of the postulated, moving at uniform velocity. According to special theory of relativity, physics law are same in a frame of reference with moving at uniform velocity. அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பிசிக்கல் லா ஒன்னா இருக்கும், அல்லது அது மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டில மூவ் ஆகணும். இன்னொரு மாதிரி சொன்னீங்கன்னா ஆக்சலரேட்டர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வந்து பிசிக்ஸ் லாவே மாறி போயிடும். மூவிங் இன் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் கிடையாது, மூவிங் இன் எலிப்ஸ்லாம் கிடையாது, மூவிங் அட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான் கிடையாது. நெக்ஸ்ட், the clock in moving reference frame compared to the identical clock in the stationary reference frame appear to run. Yeah. சரி, ஓகே, பார்க்கலாம். தெரியல. சரி, பார்க்கலாம். ஒரு நிமிஷம், அந்த நம்பர் எனக்கு சென்ட் பண்ணிவிடு. போயிடலாங்களா? So clock moving reference frame compared to that. Okay, எதுக்கு முடிச்சுங்க? Okay, that. So clock in the moving reference frame compared to the identical clock in the stationary reference frame. Moving reference frame எப்பவுமே slow போகும். It is slower. கரெக்ட்டுங்களா? Moving reference frame is always slower. Next, a spaceship moving away from the earth at a speed of 0.9 c fires a light beam
பேக்வர்ட் சரிங்களா. ஒரு லைட் பீமை ஃபயர் பண்ணுது சரிங்களா, பேக்வர்டில். அப்சர்வர் அந்த இடத்து சி த லைட் அரேஞ்ச் ஸ்பீட். ஒன்ஸ் லைட் வந்துருச்சுன்னு நான் சொன்னேன், சிஏ தான் வரும். சிஏ தவிர வேற எதுவுமே வராது, சி தான் சரிங்களா. நெக்ஸ்ட், ராக்கெட் ஷிப் இஸ் 80 மீட்டர். ஓகே, ஒரு ராக்கெட் ஷிப் வந்து 80 மீட்டர் லாங் இருக்கு. when measured at rest, ரெஸ்ட்ல பார்க்கும்போது. ஓகே, வாட் இஸ் த லென்த் மெஷர்ட் பை த அப்சர்வர் who seeks a rocket ship மூவிங் apart 99.98. இந்த வந்து நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா ஆக்சுவலா rocket ship 80 meter long when measured at rest. Okay, what is the length of the measured by the observer who sees a rocket ship moving fast? 4000 ஆன்சர் வரவே வராது. Rest. Okay, length is measured by the speed of light. 99 point. இந்த 99க்கு ஏற்கனவே ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாங்க, இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஆன்சர் 1.6 வரும் நினைக்கிறேன். ஆன்சர் தப்பா கொடுத்துருங்க, 1.6 தான் வரும். இது ஒரு ஆன்சர் போடலைங்களா. 199 ஒரு 99% ஸ்பீட்ல போச்சுன்னா velocity is 199/100. Okay, 199/100 C. Velocity is root of 199/100 C. Velocity is 199/100 C. Here, rocket ship 80 meter long, measured at rest. Okay, what is the length of the okay, நம்ம இப்படியே போடுறோம். யூஷுவல் ஃபார்முலா L equal to L0 root of 1 minus C square by C square. L0 அதான் 80 மீட்டர். ஓகே, 80 மீட்டர் root of 1 minus 99.98 99.9 whole square divided by C square over C square get cancel. It is almost 1.6 மீட்டர் வரும். 1.6 மீட்டர் வரும். தப்பா கொடுத்துருங்க ஆப்ஷன், நீங்க போட்டு பார்த்தோம். இதே ஃபார்முலா தான் போடுங்க, அதுக்கு நியூமெரிக்கலா வரும். இது 4000 மீட்டர் போட தப்பு. 1.6 மீட்டர் தான் குறைஞ்சிடும். நெக்ஸ்ட், why did physicists postulate the existence of ether? ஈத்தர் இருக்குன்னு ஏன் நினைச்சாங்க? லைட் வர்றதுக்கு ஒரு மீடியம் அந்த காலத்துல சயின்டிஸ்ட் நினைச்சிருக்காங்க. மீடியம் இல்லாம எதுவுமே ப்ராபகேட் ஆகாது. ஏன்னா சவுண்ட் வந்து ஏர்ல போற மாதிரி லைட் போறதுக்கு ஒரு மீடியம் அந்த நாள் அப்போ வந்து சயின்டிஸ்ட் அப்ப இருந்து சயின்டிஸ்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால they provide medium through which light could travel. So இதான் கரெக்ட். Next, if a particle could move with the velocity of light, how much kinetic energy would it possess? If a particles could move with velocity of light, அப்படின்னா how much kinetic energy it possesses? Kinetic energy mc square. Mass infinity இல்லைங்களா. kinetic energy is equal to mc square minus m0 c square. So mass என்ன ஆகுது? m equal to m0 under root of 1 minus c square by c square. m0 root of 1 minus c square by c square. m0 is infinite because velocity of light போனா m0 infinity ஆகும். சரி, m வந்து infinity ஆகும். அப்ப இது ஆட்டோமேட்டிக் infinity means something. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா infinity தான் கிடைக்கும். So kinetic energy is ek is infinity. ek வந்து என்னது? infinity. Okay, next போயிடுவோம். Dynamic mass of a particle is measured to be √3 times its rest mass. Dynamic mass வந்து √3 times rest mass.
Ratio of kinetic energy and total energy is dynamic mass of the particle is √3 times its rest mass. Dynamic mass na EK. EK அப்படி இருக்கு √3 times rest mass. That is √3 times m0c square இருக்கு. ஓகே. ரெஸ்ட் மாஸ் தான சொல்றாங்க. அது கூட தேவையில்லை. அப்போ √3 times ஓகே EK கூட வேண்டாம் m √3 m0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. m வந்து ratio of kinetic energy to the total energy. Kinetic energy தெரியும். mc square minus m0c square ஓட வேல்யூக்கும் total energy mc square மட்டும்தான். This is kinetic energy by total energy. K in K in kinetic energy divided by total energy. Kinetic energy mc square minus m0c square divided by mc square. M is √3. அப்போ √3 m0c square minus m0c square. இது மறுபடியும் √3 m0c square. m0c square காமன் எடுத்துருங்க. m0c square காமன் எடுத்துட்டீங்கன்னா √3 minus 1 divided by √3. m0c square. So kinetic energy divided by total energy. Kinetic energy divided by total energy is equal to √3 minus 1 divided by √3 m0c square. Yes. The m0c square மேலே கீழே கேன்சல் ஆகும் சார். இது தேவை. இந்த காமன் எடுக்கும்போது இங்க மேலேயும் m0c square வரும், கீழே m0c square இருக்கும். That would be cancel each other. அப்போ √3 minus 1 divided by √3. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஏ கரெக்ட் தான். கரெக்டுங்களா? புரியுதுங்களா? Next, at what velocity does kinetic energy of a particle equal to its rest energy? Rest energy, kinetic energy equal. At what velocity does kinetic energy of a particle is equal to rest energy? Kinetic energy mc square minus m0c square. Rest energy equal. அப்படின்னா mc square equal to m0c square அந்த பக்கம் போச்சுன்னா 2 m0c square வந்துரும். கேன்சல். அப்போ m equal to 2 m0 இருக்கும்போது வரும். இதை வச்சுட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்? m equal to √1 minus c square by c square போட்டோம் இல்லைங்களா? m equal to m0 √1 minus c square by c square போட்டோம் இல்லைங்களா? அதில் போட்டு v கண்டுபிடிச்சிங்கன்னா v இது கிடைக்கும். 2.6 அது வேல்யூ போட்டுருக்கோம். இப்போ கூட போட்டு காட்டிடும். இது வந்து 2 m0 get cancel. அப்போ √1 minus v square by c square which is equal to 1/2. அப்படியே ஸ்கொயர் 1 minus v square by c square equal to 1/4. 1 minus v square by c square equal to 1/4. V square by c square is equal to 1 minus 1/4. That is equal to 3/4. V square √3/2c. Sorry, v மட்டும் என்ன √3/2c. √3/2 வேல்யூ பண்ணுங்க. 1.732 divided by 2 into c. c நாக்க 3 into 10 to the power of 8. 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1.5. 1.732 into 1.5 into 10 to the power of 8. 1.5 into 1.5 2.25 வரும். 1.7 into 1.5 போகும்போது 2.25 ஓட அதிகமாக வரணும். அதாவது 2.6 சரியா வச்சுக்கலாம். 2.6 into 10 to the power of 8. Next, the pi-naught meson is electrically neutral particles that decays into two high energetic. அது decay ஆகுது. That decays into two high energetic. That decays into two high energetic. கொஞ்சம் மிஸ் ஆனீங்க. நிறைய போட்டாம். If pi-naught is a decay. இந்த கொஸ்டின் கொஞ்சம் விடுபட்டிருக்கு. pi-naught electrically neutral particle that decays into two high energetic. இந்த இடத்துல எனர்ஜெட்டிக்ன்றது அடிக்கல டைப் அடிக்காம விட்டுருங்க. சரிங்களா? இதை விட்டுருங்க. இந்த கொஸ்டின் விட்டுருங்க. நான் மறுபடியும் போட்டு உங்களுக்கு சொல்றேன். The term relativistic refers to the effect that are என்ன effect? Term relativistic எதுக்கு சொல்றோம்? The observed when the speed are near the speed of light. The relativisticன்ற வார்த்தை என்ன சொல்லலாம்? Near the speed of light. அப்பதான் வந்து இந்த relativisticன்ற வார்த்தை வரை எல்லாம் வராது. ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. Next, the purpose of Michelson-Morley experiment was to எதுக்காக? அதை ஈத்தர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. Detect possible motion of earth relative to the ether. ஈத்தரை பொறுத்து the relative motion of earth கண்டுபிடிக்கும்.
அதுதான் அதனுடைய நோக்கம். ஓகே, முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட், the relativistic mass of a particle moving with velocity 0.8 c. Relativistic mass m equal to இதே ஃபார்முலா தான், root of 1 minus v square by c square ல போடணும். 0.8 c போடணும். 0.64 வரும், 0.36 வரும். அப்ப m0 divided by 0.6 வரும். m0 by 0.6 1 by 0.6, இது 10 by 6, 10 by 6 1.66 வரும். இது நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டுங்களா? 1.66 m0 அது ஏற்கனவே போட்ட ஃபார்முலா, அதனால டக்குன்னு போட்ட 1.66 m0 வரும். Next, if the kinetic energy of the particle is 8 by 5 m0 c square, the velocity of the particle is kinetic energy of the particle 8 by 5 m0 c square na velocity of the particle kinetic energy வந்து 8 by 5 m0 c square, அதாவது mc square minus m0 c square ஓட வேல்யூ வந்து இவ்வளவு அப்படின்னா velocity பாருங்க. அப்ப மறுபடியும் m கண்டுபிடிக்கணும். mc square equal to இது வந்து 8 by 5 plus 1 வரும். m0 c square வரும். 8 by 5 plus 1 னா என்ன வரும்? 13 by 5 m0 c square, this is equal to mc square. C square get cancelled. அப்ப m is equal to 13 by 5 m0. இதை வச்சு மறுபடியும் போட்டு வேண்டியது. 13 by 5 m0 வச்சுட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் v. கரெக்டுங்களா? kinetic energy of the particle equal to the velocity of the particle. So m வந்து என்னது 13 by 5 m0. இங்க வந்து m0 அதே ஃபார்முலா, root of 1 minus v square by c square ல போட்டீங்கன்னா m0 get cancel. Root of 1 minus v square by c square is equal to 13 by 5. 1 minus v square by c square is equal to 13 by 5. v square by c square is equal to 1 minus 13 by 5. So 5 minus 13. 5 minus 13 divided by 5. 5 minus this one. 13 by 5. Oh, sorry. 5 by 13. இந்த பக்கம் வரும்போது 5 by 13 வரும். 5 by 13. அப்ப 13 1 minus 5 by 13. Okay. 13 minus 5 divided by 13 வரும். 13 minus 5 8 by 13 வரும். இதோட ஆன்சர் இருக்குங்களா? 8 by 13. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? அப்படியே எப்படி சொன்னாங்க? அப்படியா? சரி சரி, ஓகே ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே. ஓகே, இதுல ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கு. 8 by 5 m0 c square. kinetic energy m square minus m0 square. இங்கே விட்டுருக்கமா பாருங்க. தெரியல போதும். ஸ்கொயர் பண்ண மாட்டோம், சொல்லவில்லை யாருமே. ஸ்கொயர் பண்ண மாட்டோம், தெரியுங்களா? இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ண மாட்டோம். ஓகே. 1 minus v square by c square is equal to 5 square பண்ணா 25, 13 பண்ணீங்கன்னா 169. 169. அப்ப v square by c square என்ன கிடைக்குன்னா 1 minus 25 by 169. 1 minus 169 minus 25 divided by 169. That is v square by c square. Okay. So 169 minus 25. அப்போ 144 வரும். சரியா போச்சு. v square by c square is equal to 144 divided by 169. அப்போ v equal to 12 by 13 because இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 12, இது 13, c 12 by 13 c. சரியா போச்சுங்களா?
இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாலே போடலாம். நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன், அதனால தான் போடல. சரிங்களா, புரியுதுங்களா? 12/13c 12/13c தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட், mass of the moving particle is 2/√3 m0, where m0 is the rest mass, linear momentum of the particle. பார்ட்டிகளோட லீனியர் மொமெண்டம் என்னன்னு கேட்கறாங்க. mass of the moving particle, once again அதே ஃபார்முலா தாங்க. m equal to m0 divided by root of 1 minus v square by 6. இதே ஃபார்முலா தான். m வந்து 2/3 m0, 2/√3. ஸோ m0 get cancel. அதே மாதிரி root of 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. root of 1 இது இங்கே போயிடும். இந்த 2/√3 வந்துச்சு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா √3/2 வந்துடும். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 1 minus v square by c square which is equal to 1 minus v square by c square is equal to 3/4. ஏன்னா √3 எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 தானே வரும். 3/4 வரும். v square by c square is equal to v square by c square is equal to 3/4. 1 minus 3/4. 1 minus 3/4, that is equal to 1/4. 1/4 v square by c square. அதான் இப்போ b என்ன கிடைக்கும்? c/2 கிடைக்கும். is equal to c/2. ஆனால் அது கேட்கலையே, லீனியர் மொமெண்டம் கேட்குறாங்க. வெலாசிட்டி c/2 தெரிஞ்சிருச்சு. மொமெண்டம் is equal to m into v. m எவ்வளோ? 2/√3 m0. v எவ்வளோ தான் கண்டுபிடிச்சோம்? c/2. c/2. அப்போ 2 get cancel. அப்போ m0 c/√3. m0 c/√3. this p is equal to m0 c/√3. இங்கே இருக்க பாருங்க, m0 c/√3 ஆயிரும். ஸோ இப்படி தான் போடணும். இது வந்து ஒரு பாலிடெக்னிக்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறாரு. பாலிடெக்னிக் தியரியில் கேட்டிருந்தோம். புரியுதுங்களா? இதே மெத்தட் தான், எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். பாலிடெக்னிக் கேட்டேன் m0 c/√3 2006 நினைக்கிறேன் பாலிடெக்னிக் தியரியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட், the following r theta phi are the coordinates of r theta phi. எதோட கோஆர்டினேட் கேட்குறேன்? r theta phi கார்ட்டீசியன் கோஆர்டினேட், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் அண்ட் ஸ்பெரிக்கல் தான். r theta phi தானே ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். the Lagrangian is defined as L is equal to t minus v. இது ஒன்று தான் அப்படி இருக்கு. இதெல்லாம் tv இருக்கு, t plus v இருக்கு, t/v இருக்கு, வராது. நெக்ஸ்ட், the Hamiltonian is a function of h. ஏற்கனவே பார்த்துருக்கோம். sum over k p k q k dot minus l. sum over k p k q k dot minus l. ஸோ இது எங்க இருக்கு? p k q k dot minus l. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Hamilton h is defined as Hamilton nature define பண்ணலாம், total energy of the system define பண்ணலாம். h னா t plus v தானே. h is equal to t plus v. So for a conservative system, Hamiltonian represents total energy. h is equal to t plus v. எஸ், எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு கொஸ்டின் மட்டும் விட்டுட்டோம், அது வேண்டாம், அந்த டேட்டா இல்லை. சரியா? சரிங்களா? இது எல்லாம் பார்த்துட்டோம். மறுபடியும் கூட ரெண்டாவது டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன். எல்லா டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிவாங்க. நாளைக்கு மார்னிங் இருக்கும் 5:45 உங்களுக்கு வந்து EMT டிஸ்கஷன் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், EMT எலக்ட்ரோமேக்னடிக் தியரி. சரிங்களா? நாளைக்கு மார்னிங் 5:45 to ஒரு 7 o'clock முடிச்சிடலாம். முடிக்க முடியலன்னா அப்புறம் ஈவினிங் வச்சுக்கலாம். சரிங்களா? ஈவினிங்லாம் அடுத்த நாள் மார்னிங் வச்சுக்கலாம். நீங்க டெஸ்ட் ஃபாலோ பண்ணிவாங்க. அடுத்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் டெஸ்ட். குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாவே பார்ட் பி அண்ட் பார்ட் சி ரெண்டுமே. அதாவது பிசிக்ஸ்னா ஃபுல்லா பிசிக்ஸ். ஏன்னா நான் அந்த இதே இப்பதான் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்லி தான் பார்த்தேன். மனோன்மணியத்துல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 2 பேப்பர் தான். ஒன்னும் உங்களுக்கு அந்த டீச்சிங் ஆப்டிடியூடு அதெல்லாம் வருது இல்லைங்களா, அது ஒரு பேப்பரும், பிசிக்ஸ் ஒரு பேப்பர், 2 பேப்பர் தான் வச்சுக்கலாம். அப்போ 3 மணி நேரத்துல உங்களுக்கு பரிச்சயம் முடிஞ்சிருது. ஸோ அப்போ ஆகும்போது 2 பேப்பர் தான். அதனால உங்களுக்கு பாஸ் பண்றது ஈஸி, ஷூரா பாஸ் பண்ணிடுவீங்க. இன்னும் கூட அந்த பேப்பர் 3 கொஞ்சம் கடியா வரும். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை, சால்வ்டு. நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். நித்யா சொல்லுங்க. நித்யா நித்யா சொல்லுங்க. நித்யா பேச சொல்லுங்க. என்னங்க சார்? நாங்க எழுதி வச்சே பண்ணிக்கலாமா சார், இல்ல PDF ஏதாவது சென்ட் பண்றீங்களா சார்? PDF கொடுக்க மாட்டேன். எனக்கு PDF கொடுத்தா அது ஒரு ப்ராப்ளம் வருது. PDF கொடுக்க மாட்டேன். நீங்க எழுதி தான் வச்சாங்க, சார். அதான் ப்ராப்ளம். இல்லைனாக்கா
நம்மளோட இதுல போட்டு விடுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் பேஜ்ல போடுறேன். அதை ஆக்சுவலா வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, வேணா பாத்துக்கலாம். பார்த்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். அது வேணா பண்றேன். சரிங்களா? சரி, ஓகேங்க சார். அப்படி போட்டுறேன். ஓகே ஓகே. இந்த நம்ம இப்ப சால்வ் பண்ணதோட அப்படியே எடுத்து அதில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க அதில் பார்த்து. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. கொஸ்டினை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? டெஸ்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் வைக்கிற ஷெட்யூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தெரியுதோ தெரியலையோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எக்கச்சக்கமான கொஸ்டின் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் கரெக்டா உங்களுக்கு என்ன கேட்பான்னு அதை ப்ரிடிக்ட் பண்ணி அதை எடுக்கணும். சரிங்களா? யூனிவர்சிட்டியில இருக்கும்போது மோஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் அதை எடுப்பாங்க. அவங்க எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க, நான் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்தேன்னா அடுத்து உங்களுக்கு அதை ரெடி பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மார்னிங் வந்து இருக்குங்க. இப்போ நான் போடுறேன். கிளாஸஸ் இருக்கும், 5:45 இருக்கும். டிஸ்கஷன் கிளாஸ் இஎம்டி. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன் டைம்ல எழுதிருங்க டெஸ்ட்டை. எனி டவுட்? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, டெஸ்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.